सीतापतिं रघुकुलन्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशहरं नमामि। वैदेवी सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते दत्तं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिविपरिवृतं रामं भजे श्यामलम्। गोधूलिधूसरितकोमलकेशवेशं गोपालबालकशतैः अनुगम्यमानं शयं स्वयं प्रतिगृहं पशुबन्धनात्तं गच्छन्तमच्युतशिशुं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम्। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्। வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே என்கிறார் புலலோகாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியர். வேதார்த்தம், வேதத்தினுடைய அர்த்தம், அதை நாம் எப்படி அறுதியிட முடியும், எதை கொண்டு அறுதியிட முடியும் என்றால் ரெண்டு விஷயத்தை கொண்டு இந்த வேதம் சொல்றதுன்றதை நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று ஸ்மிருதி, மற்றொன்று இதிகாச புராணங்கள். ஸ்மிருதினா என்ன அப்படின்னா லா புக்ஸ் இன்னும் சொல்கிறோம். நிறைய ஸ்மிருதிகள் இருக்கிறது, மனுஸ்மிருதி என்று பார்க்கிறோம். அதை போலலாம் நிறைய ஸ்மிருதி என்னென்ன செய்ய வேண்டும், என்ன சட்ட புஸ்தகங்கள், இதை செய்ய வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் விதிக்கிறது அந்த புஸ்தகங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட ஸ்மிருதியை கொண்டு வேதத்தை அறியலாம். வேதத்தை ரெண்டு பாகமாக பிரித்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஒரு பாகம் ஒன்று பூர்வகண்டம் என்றும் உத்தரகண்டம், பின்பாகம் என்றும் முன்பாகம் என்றும் பிரித்தார். முன்பாகத்திலே வேதம் என்ன பண்ணுறது அப்படின்னா நிறைய நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை எல்லாம் சொல்றது. எப்படி எப்படி நடந்துக்கணும், அதற்கு மேலே என்ன யாகங்கள் எல்லாம் பண்ணலாம், யஜ்யங்கள் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சொல்றது. இதெல்லாம் இந்த அர்த்தத்தை எல்லாம் நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்மிருதியை கொண்டு அறியலாம். இந்த லா புக்ஸ் சட்ட புத்தகங்களை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். பின்பாகம் எதை சொல்றது வேதத்தில் அப்படின்னா பகவானை பற்றி தெரிவிக்கிறது. எம்பெருமான் யார், ஸ்ரீமன் நாராயணன் யார், அவனுடைய குணங்கள் என்ன, அறப்பெரியவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றதெல்லாம் சொல்றது பின்பாகம். அந்த பின்பாகம் சொல்லக்கூடியதை எதை கொண்டு நாம் அறியலாம்னா இதிகாச புராணங்களை கொண்டு நாம் அறியலாம். இதிகாசங்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே ரெண்டு பார்க்கிறோம். இந்த பாரத புண்ணிய பூமியிலே ரெண்டு இதிகாசங்கள் எபிக் என்று தெரிவிக்கிறார். இதிகாசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சில பேர்லாம் கேட்கறது உண்டு, இதிகாசங்கள்லாம் நடந்துதா அப்படின்னு கேட்கறாங்க. அது ரொம்ப வேடிக்கையான கேள்வி. ஏன்னா இதிகாசம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா இதிகாசம் இப்படி நடந்தது அப்படின்னு அர்த்தம். அவையெல்லாம் சத்தியமாக இருக்கக்கூடியது, எல்லாம் அதை போலே நடந்தது ரெண்டு பார்க்கிறோம். ஒன்று ராமாயணம் என்றும் மற்றொன்று மகாபாரதம் என்றும் காணப்படுகிறது. அதுக்கு மேலே புராணங்கள் என்பது 18 புராணங்கள் பார்க்கிறோம். புராணங்கள் ஸ்ரீ விஷ்ணு புராணம் என்ன, பாத்ம புராணம் என்ன, அதே போல புராணங்கள் எல்லாம் பார்க்கிறோம். 18 புராணங்கள். இவை எல்லாவற்றையும் கொண்டு பகவானை பற்றி அனுபவிக்கலாம் என்று நம்முடைய பூர்வர்கள் பிரித்து காட்டுகிறார்கள். இதில் அநேகமாக இதிகாச புராணங்களைத்தான் நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் அதுதான் ரொம்ப அனுபவ பாகமாக இருக்குது. ஏன்னா பகவானுடைய கதைகளை பற்றி எல்லாம் தெரிவிக்கிறது அந்த பாகங்களானது. பகவானை பற்றி அனுபவித்தால் அது ரொம்ப இனிமையாக இருக்குது. அதனாலே பகவானுடைய கதைகள் அதையெல்லாம் நாம் நிறைய அனுபவிக்கிறோம் அந்த இதிகாச புராணங்கள். அந்த இதிகாச புராணங்களிலே நிறைய முதியோர்களை பற்றின சரித்திரங்கள் அங்கங்கே பேசப்படுகிறது. பகவானை பற்றி பேசக்கூடிய காலத்தில் அங்கங்கே சில முதியவர்கள் இருந்தார்கள். முதியவர்கள்னால் எப்படி முதியவர்கள் அதை மேலே தெரிவிக்கிறேன். சில முதியவர்கள் இருந்தார்கள். அந்த முதியவர்கள் செய்த காரியம் என்ன,
அவர்கள் நடந்து கொண்ட விதம் என்ன, இதெல்லாம் இதிகாச புராணங்கள்ல ஆங்காங்கே நாம் காண்கிறோம். அதிலே சில முதியவர்களை பற்றித்தான் இன்றைய தினம் பேசப் போகிறேன். இன்றைய தினம் முதியோர் பெருமை, முதியோர் பெருமை அல்லது முதுமையின் பெருமை அப்படின்றது தான் இன்றைய உபன்யாசத்துக்குண்டான தலைப்பு. அந்த முதியோர்களுடைய பெருமை என்ன, அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, இதைத்தான் மேலே யதா அவகாசம் யதாமதி இந்த ஒட்டியிலே விண்ணப்பிக்கப் போகிறேன். முதியவர்கள்னா அவர்களை 2 வகையாக பிரிக்கலாம் சம்பிரதாயத்தில். ஒன்று, வயதாலே முதியவர்களாக சில பேர் இருந்தார்கள், ரொம்ப வயதானவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்களும் பகவானிடத்திலே பக்தியோடே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னொரு வகையிலே பிரிக்கணும்னா, வயதே அவ்வளோ வயதாகவில்லை என்றால் ஞானத்தாலே முதியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஞானத்தாலே ரொம்ப வயசானவர்கள் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் சில பேர். யார் என்பதை மேலே தெரிவிக்கிறேன் இந்த கோஷ்டியில். ஞானத்தாலே முதியவர்கள் யார் என்பதை மேலே அனுபவிப்போம். முதல்ல வயதாலே முதியவர்கள் யார், முதியவர்கள் அவர்கள் யாரெல்லாம் இருந்தால் அவர்களுடைய பெருமை என்ன, அவர்கள் செய்த காரியம் என்ன என்பதை பற்றி முதற்கண் இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்கிறேன். முதல்ல முதியோர் அப்படின்னாலே நம்முடைய மனதிலே ஒருத்தர் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆஃபீஸில் தான் இருக்கா, ஆஃபீஸில் ரொம்ப காலமாக வேலை பண்ணிகிட்டே இருக்கு. வேலை பண்ணிகிட்டே இருந்தா அவரை என்ன சொல்கிறார், பெரிய வருஷமாக கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் அவர் சர்வீஸில் இருக்கார், 40 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஆஃபீஸ்லேயே பெரிய ஜாம்பவான், இந்த டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஜாம்பவான் 40 வருஷமாக இருக்கார் இடத்துல என்று தெரிவிக்கக்கூடியது. அது எல்லா இடத்துலையும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை, அது வழக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னா, ஜாம்பவான்றவர் இருக்காரு அவர் ரொம்ப முதியவர், வயசானவராக இருக்கக்கூடியவர். அந்த ஜாம்பவான் ஞானத்தோடையும் கூடினவர் அதில் இருக்கார், ரொம்ப வயசானவர். ஏன் சுவாமி ஏன் வயசானவர்னு சொல்றேன், அவர் எப்பொழுதிலிருந்து இருந்தார் அப்படின்னா, அவர் கிருதயுகத்தில் இருந்து இருந்தார். கிருதயுகம் 4 யுகங்கள் பார்க்கிறோம். கிருதயுகம் என்றும், திரேதாயுகம் என்றும், துவாபரயுகம் என்றும், கலியுகம் என்றும் 4 யுகங்கள் பார்க்கிறோம். 4 யுகங்களுமே பல கோடிக்கணக்கான வருஷங்களோடே கூடியிருக்கிறது. கிருதயுகம், திரேதாயுகம் இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்களோடே கூடியிருக்கிறது என்றெல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது புராணங்கள். அவ்வளோ வருஷங்கள் இருக்கக்கூடிய யுகம் கிருதயுகம். அந்த கிருதயுகத்திலே இருந்தார் இந்த ஜாம்பவான். ஜாம்பவான்றவர் யாருன்னா கரடியாக இருக்கக்கூடியவர், கரடி மனிதர், அப்படியே கரடி தான். அப்படிப்பட்டவர் இருந்தால் பகவானிடத்திலே மிகுந்த பக்தி. அவர் என்ன பண்ணார், கிருதயுகத்திலே அவர் செய்தது என்ன, எம்பெருமான் அவன் லோகத்தை எல்லாம் அளந்தார். திருவிக்கிரமன் அவன் வாமனன் வந்தான், மகாபலி சக்கரவர்த்தி அவனிடத்து மகாபலி அவன் இந்திரனுடைய லோகத்தை எல்லாம் புடுங்கிக் கொண்டார் என்றபடியாலே அவனுக்கு லோகத்தை எல்லாம் திரும்பி தர வேண்டும், இந்திரனுக்கு லோகத்தை திரும்பி கொடுக்க வேண்டும் என்கிறபடியாலே எம்பெருமான் அவன் வாமனனாக அவதாரம் பண்ணான். வந்து இவனிடத்திலே பிக்ஷை கேட்டான், 3 அடி மண் வேண்டும்னு கேட்டான். அவன் கொடுத்தேன்னு சொன்னவாறு எல்லா லோகத்தையும் அளந்து கொண்டான் இந்த திருவிக்கிரமன் பார்க்கிறோம். இந்த திருவிக்கிரம அவதாரத்திலே லோகத்தை எல்லாம் அளந்த காலத்திலே இந்த ஜாம்பவான் கிளம்பினார். கையில ஒரு பெரிய பேருக்கு எடுத்துட்டார், பெரிய ட்ரம், பெரிய ஒரு வாத்தியத்தை எடுத்துட்டு 3 லோகத்தையும் சுத்தி வந்தார். பெரிய அவருக்கு நிறைய சக்தியெல்லாம் உண்டு. பட் அவர் 3 லோகத்தையும் சுத்தி அந்த ட்ரம் அடிச்சுட்டு வந்தார். அதனால அப்படின்னா எல்லாரும் அடிச்சுட்டு, எங்கள் எம்பெருமான் தெரியுமா, எங்கள் நாதன் எல்லா லோகத்தையும் அளந்து விட்டார். 3 பதா விசக்ரமே விஷ்ணு கோபா அதாப்யா தெரிவிக்கிறது வேதமானது. எம்பெருமான் எல்லா 3 லோகத்தையும் அளந்தான் அப்படின்னு தெரிவிக்கிறது. இதை சொல்லிக் கொண்டு வந்தார். இதுல அவருக்கு ரொம்ப ஆனந்தம். உடைய நாதன் நம்ம பெருமாள் அவர் எல்லா லோகத்தையும் அளந்துட்டார், எல்லா லோகத்தையும் அளந்துட்டார்னு ஆனந்தம். அதனால எங்கள் பெருமாள் லோகத்தை எல்லாம் அளந்தார், லோகத்தை எல்லாம் அளந்தான்னு சொல்லிட்டு பெரிய வேடிக்கையை அடித்துக் கொண்டு சுத்தி சுத்தி லோகத்தை சுத்தி வந்தார் என்று பார்க்கிறோம். இது கிருதயுகத்திலே நடந்த வித்தார். அதே ஜாம்பவான் என்னன்னா திரேதாயுகத்திலையும் இருந்தார். ராமன் பிறந்த போது இருந்தார். கிருதயுகமே ரொம்ப பெருசு, அந்த யுகமெல்லாம் முடிஞ்சு திரேதாயுகம் அவ்வளோ பெருசு ஆயுஷ். ஆனால் அவர் திரேதாயுகத்திலேயும் இருந்தார் அந்த ஜாம்பவான். திரேதாயுகத்திலே என்ன நேர்ந்தது அப்படின்னா, அவர் குரங்கு கூட்டத்துக்கு நடுவில் இருந்தார். அப்பொழுது சுக்ரீவனுக்கு பிரதான மந்திரியாக இருந்தார் இந்த ஜாம்பவான் என்று சொல்லக்கூடியவர். அவர் தான் அவரிடத்துல யுத்தத்தை எப்படி பண்ண வேண்டும், சீதையை எப்படி கண்டுபிடிப்பது, காலத்தில் லங்கைக்கு போய் வர வேண்டும், லங்கையில போய் இருக்காளான்னு பார்க்கணும். தெற்கு திசையில எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு, இனிமேல் லங்கையில மட்டும்தான் பார்க்கவில்லை, லங்கையிலே சீதை இருக்கிறாளான்னு பார்க்க வேண்டும், யார் போவார்கள் அப்படின்னு கேட்டபோது ஜாம்பவான் அவருக்கு ரொம்ப ஆசை, தான் போக வேண்டும். இருந்தாலும்
வயசு அவ்வளவு இடம் கொடுக்கவில்லை. அதனால அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா ஹனுமானை அழைத்தார். இவன் போவன், ஹனுமான் இவன் ஒருத்தனால்தான் லங்கா வரைக்கும் போயிட்டு திரும்பி வர முடியும். அங்கதன் இருக்கான், வாலி பெற்ற பிள்ளை அங்கதன், அவன் லங்கைக்கு போவான், ஆனா திரும்பி வர முடியாது. இவன் தான் போவன்னு சொல்லி அனுப்பி வைத்தார் ஜாம்பவான். அதுதான் ரொம்ப அந்த கூட்டத்துக்குள்ளே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு தான், ஜாம்பவானுக்கு தான். ஏன்னா அவர் தான் ரொம்ப வயசானவர், கிருதயுகத்திலிருந்து இருக்கிறார். அதனால நல்ல ஞானம், ஞானத்தினால அவர் தான் என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சரியாக சொல்லக்கூடியவர். அதனால அவர் தான் அனுப்பினார் அனுமான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவ்விடத்திலே திரேதாயுகத்திலே ராவணன் மாண்டு போனான், ராமலட்சுமணர்கள் உயிரோடு இருந்தார்கள்னு சொன்னான். அதற்கு காரணமே இந்த ஜாம்பவான் தான், அதற்கு காரணமே இந்த முதியோரின் பெருமைதான் அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா அக்காலத்திலே நாகாஸ்திரத்தை விட்டான். அவ்விடத்திலே இந்திரஜித் அவன் விட்ட காலத்திலே எல்லாரும் மூர்ச்சித்து கீழே விழுந்தார்கள் யுத்த பூமியில். லங்கையில யுத்தம் நடக்கும்போது, ராமராவண யுத்தம் நடக்கக்கூடிய காலத்தில் அவன் அவ்விடத்திலே அஸ்திரத்தை விட்டான் இந்திரஜித். அதுல எல்லாரும் மயங்கி போட்டார். ராமகோஷ்டியில் இருந்தவர்கள் எல்லாரும் அத்தனை பேரும் மயங்கி கீழே விழுந்தார். எல்லாரும் அப்படியே கிடக்கிறார்கள் தரையில். அப்பொழுது விபீஷணன் அவனை ஒன்றும் பண்ணவில்லை அந்த அஸ்திரமானது. பொழுது விபீஷணன் அவன் விளக்கை எடுத்துக்கொண்டு யார் இருக்கிறார்கள், யாராவது உயிரோடு இருக்கிறார்களா, யார் முடிச்சுருக்கா, யார் உதவியோடு இவர்களை எல்லாம் உயிர்ப்பிப்பது அப்படின்றதுக்காக அந்த விளக்கை எடுத்துட்டு வந்து பார்ப்போம். வரக்கூடிய காலத்தில் இந்த ஜாம்பவான் அவரை ஒன்றும் பண்ணலை அந்த அஸ்திரமானது. அவருடைய பெருமையாலே அவரை ஒன்றும் செய்யவில்லை. அவர் விழித்திருந்தார், அவர் எழுந்திருந்தார். எழுந்தவாறே விபீஷணன் அவர் இடத்துல போனவாறே அவர் கேட்ட முதல் வார்த்தை கேட்டார்னா, ஹனுமான் உயிரோடு இருக்கிறானா, ஹனுமான் முடிச்சுட்டு இருக்கானா அப்படின்னு கேட்டார் ஜாம்பவான். இப்படி கேட்கிற, ராமன் முடிச்சுட்டு இருக்கானான்னு கேட்கல, லக்ஷ்மணனை பத்தி கேட்கவில்லை, ஹனுமானை பத்தி போய் கேட்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு தான் தெரியும் என்ன அப்படின்னா ஹனுமான் ஒருத்தன் உயிரோடு இருந்தால் போதும்னா மற்ற எல்லாரும் உயிர் பழிச்சுடுவான். ஹனுமான் இருந்தால் மற்ற எல்லாரையும் உயிர் பிழைத்து விடலாம், எல்லாரையும் காப்பாற்றி விடலாம். அவர் பிழைத்துக் கொண்டிருந்தால் போதும் என்பதை அறிந்தவர் ஜாம்பவான். நான் என்ன பண்ணார், ஹனுமான் இருக்கானோ அப்படின்னு கேட்டவாறு அப்பொழுது ஹனுமான் இருக்கிறார். ஹனுமானுக்கு எந்த குறையும் இல்லை, அவனுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை, வாயுபுத்திரன், இதனாலே அவனுக்கு எதுவும் ஆபத்தெல்லாம் ஏற்படவில்லைன்னு தெரிவித்தவர். அப்போ சரி, இப்பொழுது காப்பாற்றி விடலாம் அப்படின்னு அப்பொழுது ஜாம்பவான் அவர் தான் தெரிவித்தார். போல சஞ்சீவினி என்று ஒரு பர்வதம் இருக்கிறது, பர்வதத்தில் சஞ்சீவினி ஒரு மூலிகை இருக்கிறது. அந்த மூலிகை அதை கொண்டு வந்து எல்லோருக்கும் கொடுப்போமே, ஆனால் அந்த மூலிகை காற்றின் பிரபாவத்திலேயே எல்லோரும் உயிர் பெற்று எழுவார்கள் அப்படின்னு அவர் தான் சொல்லி அனுமானை அனுப்பி வைத்தார். பிற்பாடு அனுமான் போனால் அந்த சஞ்சீவினி பர்வதத்தை தூக்கி கொண்டு வந்தபடியால்தான் ராமனுடைய சேனையில எல்லாரும் உயிர் பெற்று எழுந்தார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டும். அதனால ராமலட்சுமணர்கள் உயிர் பெற்றதற்கே காரணம் என்னன்னா இந்த முதியோரின் பெருமை தான் என்று சொல்ல வேண்டும். அப்படி அக்காலத்திலே ராமாவதாரத்திலேயும் இருந்தார் இந்த ஜாம்பவான், பிற்பாடு பட்டாபிஷேக சமயத்திலேயும் இருந்தார் இந்த ஜாம்பவான் என்று பார்க்கிறோம். அவர் என்ன பண்ணார்னா பிற்பாடு அடுத்த யுகம் துவாபர யுகம், அந்த யுகத்திலையும் இருந்தது. ஜாம்பவான காலத்திலே கண்ணன் அவன் அவ்விடத்துல ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தான் துவாரகையில் இருந்து. பொழுது ஒரு சமயம் அவன் துவாரகையிலிருந்து ஒரு சமந்தக மணி என்று ஒரு மணி இருந்தது. அந்த மணியானது, இந்த மணியை கொண்டு போனவன் காட்டுக்கு கொண்டு போனான் சத்ரஜித்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவினுடைய தம்பியானவன் காட்டுக்கு அந்த மணியை எடுத்துட்டு போய் அவ்விடத்திலே சிங்கமடிக்க மாண்டு விட்டான் அந்த சத்ரஜித் என்ற ராஜாவினுடைய தம்பியானவன். அப்பொழுது ஒரு பழிச்சொல் கிளர்ந்தது, இந்த மணியை கண்ணன் தான் திருடிட்டு போட்டான் அப்படின்னு ஒரு பழிச்சொல் கிளர்ந்தது. அதனால இந்த பழியை போக்க வேண்டும், யாரிடத்துல இருக்கு இந்த மணி என்று தெரிந்து கொள்ள வேண்டும்னு கண்ணன் அந்த காட்டுக்குள்ளே போனான். அப்பொழுது இந்த சத்ரஜித் என்ற ராஜாவினுடைய தம்பி அவன் செத்து கிடந்தான். கொஞ்சம் தூரம் தள்ளி போனான், அவ்விடத்துல ஒரு சிங்கம், அதுவும் செத்துருக்கு. ஓஹோ, சிங்கம் இவனை அடிச்சிருக்கு, சிங்கத்தை அடிச்சு யாரோ எடுத்துட்டு போயிருக்கு. பக்கத்துல ஒரு குகை இருந்தது, இந்த குகைக்குள்ளதான் பெரிய ஒளி தெரிந்தது. அடுத்தவாறு ஏதோ ஒரு ஒளி தெரியறதே அப்படின்னு நினைத்தான் கண்ணன். அதுக்குள்ளே புகுந்தான், குகைக்குள்ளே புகுந்த அந்த மணியை எடுக்க வந்த காலத்திலே அப்பொழுது அங்க யார் இருந்தான்னா ஜாம்பவான் இருந்தார். அதுதான் இந்த சிங்கத்தை அடித்து மணியை கொண்டு போய் வைத்திருந்தார். வந்தார், யாரா அது இந்த மணியை போய் எடுக்கிறது, எவ்வளவு உயர்ந்த மணி இந்த மணி, இந்த ரத்னம் எவ்வளவு உயர்ந்த ரத்னம் அப்படின்ட்டு அவர் வந்தார். கண்ணனோட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சார் ஜாம்பவான். ஜாம்பவானுக்கு யார் வந்திருப்பது யார் என்பது தெரியாது. அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சார். கண்ணன் அவளை யுத்தம் பண்றான். இந்த கண்ணனோட வந்தவா இந்த சேவகர்கள்லாம் இருக்காளே உள்ள நின்று பார்த்தா
யுத்தம் என்ன நடந்ததுன்னே தெரியல. குகைக்குள்ள போனவன் தான் கண்ணன் வெளியே வரல, ஒரே இருட்டு வேற. அவ்விடத்துல வாசலேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியல. குகைக்குள்ள போயிருக்கான், கண்ணன் மட்டும் போயிருக்கான், ஒன்றும் தெரியல. பார்த்தா சரி போ, குகைக்குள்ள போய் ஏதோ கண்ணன் போயிட்டான் போல இருக்கு, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு கிளம்பி எல்லாரும் தாரகைக்கு போயிட்டான். நடந்து கிட்டத்தட்ட 18 நாள் யுத்தம். அவ்விடத்துல 2 பேரும் கண்ணனும் ஜாம்பவானும் யுத்தம் போட்டுட்டே சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா ஒருத்தரிலே ஒருத்தர் பலத்திலே சளைத்தவர்கள் கிடையாது. கண்ணன் பலத்தை பத்தி சொல்லவே வேண்டாம், பெருமான் தான். ஜாம்பவான் அவரும் விசேஷமான பலத்தோட கூடியவர். எல்லா ஞானமும் உண்டு, பலமும் உண்டு, எல்லாவத்தோடையும் கூடியிருந்தார். அந்த வார்த்தக்கியத்திலேயும் பலம் இருந்தது அவருக்கு. அதனால பலத்தால என்ன பண்ணார்னா கண்ணனோட 2ஆம் இடத்திலே யுத்தம் பண்ணார். அவருக்கும் ஆச்சரியமா இருந்தது. என்னடா அது 18 நாள் ஆன பிற்பாடும் நமக்கு யுத்தம் பண்ணிட்டே இருக்கான். இப்படி நம்ம கூட யுத்தம் பண்றவா யார்? நம்ம எதிர்த்து நிற்கிறக்கூடிய தைரியம் யாருக்கு உண்டு தெரியவில்லை. கடைசி நாள் யுத்தத்துல கொஞ்சம் தளர்ச்சி ஏற்பட்டது ஜாம்பவானுக்கு. ஆனா நமக்கே தளர்ச்சி ஏற்படுறது. நம்ம யார் வந்தாலும் யுத்தத்துல எதிரில் இருக்கிறவா தோற்றுடுவாள். யார் நீர் யார் அப்படின்னு காட்ட வேண்டும் அப்படின்னு அப்படி யோசித்தார் ஜாம்பவான். யாரா இருக்குன்னு யோசித்தார். ஒரு பாடி எம்பெருமான் காட்டி கொடுத்தான். ஆஹா, ராமன் அல்லவா இப்போது கண்ணனாக வந்து பிறந்திருக்கிறார். வந்திருப்பவன் கண்ணன் அல்லவா, அவன் அல்லவா திருவிக்கிரமனாக லோகத்தை அளந்த எம்பெருமான் ராமனாக வந்தவன், அவனேதான் இப்பொழுது கண்ணனாக வந்திருக்கிறான் அறிந்தவாறே ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஜாம்பவான். அவர் என்ன பண்ணார்? கண்ணன் காலில் விழுந்தார், கட்டி கொண்டார். அவ்விடத்திலே ஜாம்பவான் கண்ணபிரானன் பிற்பாடு தன்னுடைய பெண் பிள்ளை, ஜாம்பவானுக்கு ஒரு பெண் இருந்தாள், ஜாம்பவதின்னு ஒரு பெண் இருந்தாள். அந்த ஜாம்பவதியை கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது, கரடி பெண். அப்படிப்பட்டவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் ஜாம்பவான் கண்ணனுக்கு. சாதாரணமா யாராவது ஒருத்தர் கல்யாணம் ஆச்சு, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பெண் ஒரே பிடிவாதம் பிடிக்கிற பெண், பிடிவாதம் பிடிக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாலே லோகத்துல என்ன சொல்லுவாங்க? கரடி பிடி, கரடி போல கரடி பிடிச்சா விடுறதே இல்லை. அதே கரடி பிடியை போல இருக்கிறாள் இந்த பெண்ணு, இந்த பெண் கையில மாட்டிட்டு எவ்வளவு கஷ்டப்பட போறார் அப்படின்னு சொல்லுவது உண்டு. இவர் கரடியே கைப்பிடித்தான் கண்ணன், எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ தெரியல. அப்படி கரடியோட ஒரு கல்யாணம் அதனால என்ன ஆச்சுன்னா ஜாம்பவான் கண்ணனுக்கே மாமனார் ஆகிட்டார். கண்ணனுக்கு மாமனாராக ஆனார் இந்த ஜாம்பவான் என்று பார்க்கிறோம். அப்படி அவர் திருவிக்கிரமாவதாரம் தொடங்கி கண்ணனுக்கு மாமனாரார வரைக்கும் அவ்வளவு காலம் இருந்தார், எழுந்தருள் இருந்தார், எம்பெருமானிடத்திலே பக்தியோடே இருந்தார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர், அது ஜாம்பவானுக்கு உண்டான பெருமை. இதே போல வயதானவர் ஒருத்தர் இருந்தார் ராமாவதாரத்தில். ராமாவதாரத்துல வயதானவர்கள் சில பேர் இருந்தார்கள். அவர்களிடத்தில் ராமனுக்கு ரொம்ப பக்தி இருந்தது, அவனுக்கு ரொம்ப பிரீத்தி அவர்களிடத்தில். யார் அவர்கள் அப்படின்னா சில வாயில் காப்போம், சில வாசல் காப்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களை பற்றியெல்லாம் தெரிவிக்கிறார் வால்மீகி முனிவர் தம்முடைய வால்மீகி ராமாயணத்திலே. தத்ர காஷாயினோ விருத்தான் வேத்திரபாணி ஸ்வலங்கிருதம் என்று அவ்விடத்திலே தத்ர காஷாயினோ விருத்தான்னு அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை எடுத்து ஆச்சரியமா வியாக்கியானம் செய்து உரை எழுதுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள் எல்லாம். தத்ர காஷாயினோ விருத்தா அப்படின்னு அவள்லாம் எப்படி இருக்கக்கூடியவர்கள்? விருத்தான்னு வயசானவர்கள். அவர்கள் எவ்வளவு காலத்திலேருந்து இருக்கா அப்படின்னா தசரதனுடைய தாத்தா அப்பா அவர்களை எல்லாம் தூக்கி வளர்த்தவர்கள் இந்த வாயில் காப்பு. அப்படி இருக்கக்கூடியவர்கள் அப்பெல்லாம் திட்டமா இருந்தவர்கள். பிற்பாடு வயசாகிவிட்டது. இப்போ ராமனே பிறந்துட்டான், ராமன் பிறந்து ராமனே வளர்ந்துட்டான், அவ்வளவு காலமாக இருக்கிறார்கள். இருந்தாலும் என்னன்னா அவர்களை எல்லாம் வந்து அப்படி பணியிலிருந்து நீக்கவில்லை, இன்னும் அப்படியே அவர்களை எல்லாம் வாயில் காப்போனாக வைத்திருக்கிறார்கள். இடத்துல அயோத்திக்கெல்லாம் என்ன பெரிய வாயில் காப்போனே வேண்டியது. அப்போ என்ன வாயில் காப்போன் இருந்து என்ன பண்ண போறோம்? அயோத்தியா அப்படின்னாரு யாராலேயும் வெல்ல முடியாத தேசம் அப்படின்னு அந்த தேசத்துக்கு பேர் அயோத்தியா என்று சொல்லக்கூடிய தேசத்துக்கு. அந்த தேசத்துக்கு உள்ளே யாராலையுமே நுழைய முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான தேசம் அந்த தேசம். இப்படிப்பட்ட தேசத்துல வாயில் காப்போனே தேவையில்லை. இருந்தாலும் இவர்களை எல்லோரையும் நிறுத்தி வச்சிருந்தார்கள். மகாலமா கைத்தறியும் பண்ணிட்டு இருக்கா, பணி செய்து வருகிறார்கள், அதனால இவர்கள் எல்லோரும் இருக்கட்டும் அப்படின்னு வைத்திருந்தா. அது மட்டுமல்ல, அவ்விடத்துல சீதையுடைய அந்தப்புறத்துக்கெல்லாம் எப்படி வைப்பார்கள் அப்படின்னா வயதானவர்கள், அதே போல கொஞ்சம் குருடர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களைத்தான் அந்தப்புறத்துல அந்த காலத்திலே சேவகர்களாக நியமிப்பார்கள். இதான் இல்லைன்னா கடைசியில அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எல்லாம் அந்தப்புறத்துல இருக்கிற சேவகரோட கிளம்பி போடுவோம். அந்த மாதிரிதான் வந்திருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல அந்தப்புறத்துல சேவகர்கள்லாம் யாருன்னா கொஞ்சம் குருடர்கள் அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் நியமிப்பார்கள். அதனால யாரை நியமிச்சிருந்தாங்கன்னா இந்த வயசானவர்கள் எல்லாம் பகவானமா இருக்கக்கூடியவர்கள், தார்மிகர்கள். அதனால இவர்களை நியமிப்போம்னு இவர்களை நியமித்திருந்தார். இது ராமன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நித்தியம் ராமன் செய்து வந்த காரியம். அவன் அங்க இருந்தானே
அவன் சீதையை கைப்பிடித்த பிற்பாடு 12 வருஷ காலம் அயோத்தியில் இருந்தார். தசரதன் இருக்கும்போது 12 வருஷம் அயோத்தியில் இருக்கு. இப்பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நித்தியம் அந்த அரண்மனை எப்படி இருக்கக்கூடியதுன்னா தனித்தனி மாளிகை, தனித்தனி சேம்பர்ஸ் நீங்க தெரிவிக்கிறாங்க. தனித்தனியா மாளிகை, தசரதனுக்கு ஒரு மாளிகை, ராமனுக்கு ஒரு மாளிகை, அதே போல லக்ஷ்மணனுக்கு அவ்விடத்திலே ஒரு மாளிகை, தனித்தனி மாளிகையாக இருக்கிறது. பெரிய அவ்விடத்துல அரண்மனைனா சாதாரணம் அல்ல, அவ்வளோ ஐஸ்வர்யம் நிறைந்து இருக்கக்கூடியது, செல்வ செழிப்போட கூடியிருந்தாரு. அதனால பெரிய மாளிகை எல்லாம் இருந்தது. அதனால ராமன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மாளிகைனா ஏதோ கொஞ்ச தூரம் இருக்காது, ஏதோ தடிக்கி விட்டு அடுத்த ரூம் அந்த மாதிரி கிடையாது. மாளிகைனா ஒரு மாளிகையிலிருந்து இன்னொரு மாளிகைக்கு போனோம்னா தேர்ல தான் போகணும். ராஜகுமார்கள் நடந்தெல்லாம் போக மாட்டா, ஒரு மாளிகையிலிருந்து இன்னொரு மாளிகை போறதுனாலே தேர்ல போகணும், அவ்வளவு தூரம். அதனால நித்தியம் என்ன பண்ணுவான்னா, நித்தியம் ராமன் தகப்பனாரோடத்தான் சேர்ந்து அமுது செய்ய வேண்டும், தகப்பனாரோட சேர்ந்து தான் சாப்பிடணும், அப்பா இல்லாத சாப்பிடக்கூடாது. அப்பனு உண்டிலன் இன்னொரு உடனே உண்பான் என்கிறாரே பெரியாரு. அப்பனோட சேர்ந்து தான் தகப்பனாரோட சேர்ந்து தான் சாப்பிடணும். இப்போ எங்க தகப்பனார் அவர் எப்போ வராருன்னே தெரியாது. தகப்பனார் அவர் வேலையெல்லாம் முடிச்சு வரத்துக்குள்ள பிள்ளை கொடுத்து தூங்கியே தூங்கிடுவோம். தூங்கி அவன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி தகப்பனார் எழுந்து வேலைக்கு போயிடுவார், காலங்காலத்தால் எழுந்து. அதனால தகப்பனாரும் பிள்ளையும் பார்த்துக்கிறதுன்றதே கிடையாது. அதனால இப்படி இருக்கிறது. கடைசியில் ஏதோ ஒரே ஒரு நாள் தான் அன்னைக்கும் தகப்பனாரோட சாப்பிடலாம். தகப்பனாரோட சாப்பிட்றது இல்லை, எல்லாரும் டிவியோட சேர்ந்து சாப்பிடுறது. தகப்பனாரோட சேர்ந்து சாப்பிடுறதெல்லாம் போயே போகுது. அந்த காலத்துலலாம் தகப்பனாரோட சேர்ந்து அப்படி பேசிக்கொண்டு அமுது செய்ய வேண்டியது, சாப்பிட்றதுன்னா தகப்பனாரோட தான் சாப்பிடணும் என்று அதை வழக்கத்திலே கொண்டிருந்தார்கள். அதனால ராமன் என்ன பண்ணுவான்னா, நித்தியம் அங்கிருந்து புறப்பட்டு நேராக தகப்பனார் மாளிகைக்கு வரும். வந்தால் அண்ணா சாப்பிடுவன், சாப்பிட்ட பிற்பாடு அண்ணா அவன் ராஜகுமாரன் அல்லவன். அதனால என்ன பண்ணுவார்கள்னா, உனக்கு நிறைய சந்தனம், அதற்கு மேலே குங்குமப்பூ, அதையெல்லாம் அரைத்து அற்புதமா அவனுடைய மார்பிலே நன்றாக பூசுவார்கள். ராமன் மார்பிலே அந்த அவ்விடத்திலே சந்தனம் என்ன குங்குமப்பூ என்ன அதெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் நல்லா பூசிருக்கும். அதெல்லாம் பூசி நல்லா வாசனை, நறுமணம், குளிர்ச்சி, இதுக்காக நல்லா பூசிக்கொள்வார். பூசிக்கொண்டு அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு நேராக வரும். நேராக இவ்விடத்திற்கு தன்னுடைய மாளிகைக்கு வர வேண்டும். தன்னுடைய மாளிகைக்கு தேர்ல வரும். வந்தால் வாசல்ல பெரிய கதவு இருக்கே, அந்த கதவே ரொம்ப அழகு. கதவையே வர்ணிக்கிறார் அவ்விடத்திலே. நிகழமான கவாடம் கடந்து புக்கு அப்படின்னு அற்புதமான கதவு. இந்த கதவை பார்த்தாலே என்ன, எதுக்காக அவ்வளோ அழகான கதவு வைத்திருந்தார் உடைய பூர்வர்கள் கேட்கிறேன். ஏன் அவ்வளோ அழகான கதவுன்னா, சத்ருக்கள்லாம் யாராவது எதிரிகள் வந்தார்கள்னு சொன்னா கதவை பார்த்தவா அப்படியே கதவுலையே மயங்கி போடுவோம். கதவின் அழகிலேயே மயங்கி போய் அங்கேயே நின்றுடுவா. தாண்டி ராஜ்யத்துக்குள்ளேயே வரமாட்டான். தப்பான எண்ணத்தோட யார் ராஜ்யத்துக்குள்ளேயே வரமாட்டான், கதவுலையே நின்று இருப்பான். அப்படி கதவு. அதனால அவ்வளோ அழகா வச்சிருந்தா கதவு. பட்டணத்துக்கு அவனுடைய மாளிகைக்கு அவ்வளோ அற்புதமான கதவு. அந்த கதவை தாண்டி உள்ளே புகுந்தவாறு இந்த அவ்விடத்திலே வாசக்காப்போன் 2 பேரும் அவர் நின்று இருப்பாரு. பல வயதானவர்கள் அவ்விடத்திலே நின்று இருப்பாங்க. என்ன பண்ணுவான் ராமன் தான் தேர்ந்திருந்து இறங்கு. அவர்கள்லாம் எப்படி நிற்பார்கள், ஏன்னா ஒரே வேர்வை. இதுக்கெல்லாம் அவ்விடத்திலே நின்றால் என்ன, ஒரே வெயிலில் நிற்கிறபடியால் அப்படியே அவர்கள் காரியம் வேலை பண்ணிட்டு இருக்கா. அதனால அப்படி வேர்த்து விறுவிறுத்து அவர்கள் எல்லோரும் இருப்பார்கள். என்ன பண்ணுவான் ராமன், இன்னும் நேராக போய் அவர்கள் அப்படியே ஆலிங்கனம் செய்து இப்படி வந்திருக்கிறான். அப்படியே சந்தனத்தோட இந்த குங்குமத்தோட வந்திருக்கான். வெளியே இருந்தா என்ன பண்ணும், இவளோட போய் சேராத அப்படின்னு இவர்களை பார்க்காமல் போக வேண்டும். அப்படி போக மாட்டான். ஏன்னா அவளுக்கும் ராவணத்தை ரொம்ப பிரீத்தி. என்ன அவர்களிடம் தூக்கி வளர்த்திருக்கிறார்கள் ராமனை. ராமனை பார்த்தால் பிரீத்தி வராமல் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு ரொம்ப பிரீத்தி ராமனிடத்தில். அவர்கள் தன்னிடத்திலே வைத்திருக்கிறபடியாலே பிரீத்தி வைத்திருக்கிறபடியாலே இவனுக்கு அவர்களிடத்தில் ரொம்ப பிரீத்தி. அதனால என்ன பண்ணுவான்னா, அவர்கள் முதியவர்கள், வயதானவர்கள், அதே போல இப்படி ஏதோ காரியம்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவர்களுடைய வேலையே இவனுக்கு ஆனந்தமா இருக்கும். இப்படி போவன் அவர்களை என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கணும். என்ன சரி, இந்த ஆலிங்கனம் என்பது இருக்கிறதே, அவன் அணைத்துக் கொள்வது என்பது சாதாரணமாக கிடைக்கக்கூடியதல்ல. நாம் எல்லோரும் பரமபதத்துக்கு போனால் அவ்விடத்திலே எம்பெருமான் அணைத்துக் கொள்கிறான் நம்மை என்று காட்டப்பட்டிருக்கிறது. புராணங்கள்ல தான் எம்பெருமானார் தெரிவிக்கிறார்கள் பார்க்கிறோம். ஆனால் இங்கேயே அந்த ஆலிங்கனம் இந்த வயதானவர்களுக்கு கிடைத்தது. எங்கேருந்து தெரியுது அந்த ஆலிங்கனம் கிடைக்கிறதுன்றது, எங்கேருந்து தெரியுது அப்படின்னு விசாரித்தார்கள் நம்முடைய பூர்வர்கள். அந்த ஸ்லோகத்துல தத்ர காஷாயினோ விருத்தா, தத்ர காஷாயினோ, அவர்கள் அந்த விருத்தான் வயசானவர்கள் எல்லோரும் காஷாயத்தை உடுத்திட்டு இருந்தார் அப்படின்னு நான் விசாரம் பண்ணேன். அதுக்காக அவள் போய் காஷாயத்தை ஊற்றிக்கணும். அவள் என்ன சிகப்பு நிறத்த வஸ்திரத்தை ஊற்றினா அவள் என்ன சன்னியாசிகளா கையில் என்ன திருதண்டத்தோடையா நின்றுருக்கா, வேரோடு தான் நின்றுருக்கா, எதுக்காக அவர்களுக்கு போய் காஷாயம் கேட்டார். அவளுக்கு காஷாயம் இல்லை, அவர்கள் காஷாயத்தை உடுத்திக்கல. என்னன்னா அவள் வெள்ளை வெட்டி தான் உடுத்திட்டு இருக்கான். ஆனால் ராமன் போய் ஆலிங்கனம் பண்ணிட்டா. அவன் மார்பிலை பூசிட்டு இருக்கான இந்த சந்தன குழம்பு, இந்த சந்தனம் அந்த குங்குமப்பூலாம் சேர்ந்து அப்படியே சிவப்பு நிறத்தில் இருக்கிற குழம்பு, அதெல்லாம் அப்படியே அவள் மேலே பண்ணிடும்.
மேல படிந்ததெல்லாம் அப்படியே கீழே அவர்கள் வஸ்திரங்கள் அதுல எல்லாம் வழிந்து அந்த சந்தன குளம் அப்படியே அவர்கள் வஸ்திரத்தெல்லாம் போட்டு வஸ்திரமெல்லாம் அப்படியே சிறப்பு சிகப்பு நிறத்திலே வஸ்திரம், அதுதான் அவர்களுக்கு அலங்காரம். வேத்திரபாணி இனி கையில என்ன வச்சுருக்காங்க, தடி வச்சுருக்காங்க. எதுக்காக? எதிரிகள் யாராவது வந்தா தடியாலேயே அடிச்சு அனுப்பிச்சிடுவோம். அவனிடத்துல அப்படி பக்தி அவர்களுக்கு பிரீத்தி. அதனால எதிரிகள் யாரையும் கிட்ட நெருங்க விட மாட்டார், தடியாலேயே அடித்து அனுப்பி விடுவார்கள் அவர்கள். இதுக்காக பெரிய பெரிய கம்பெல்லாம் வச்சுருக்கா கையில. வேத்திரபாணி ஸ்வலங்கிருதான், அப்படிப்பட்டவர்கள். அவர்களுக்கு எது அலங்காரம்? அவனோட இந்த பூசப்பட்ட சத்தனம் இருக்கு, அவர்களுக்கு அற்புதமான அலங்காரம். அப்படி அவர்கள் நிற்கிறார்கள். நித்திய ராமன் ஒருவர் 12 வருஷ காலம் சீதையை ஆலிங்கனம் பண்ணிட்டாரோ இல்லையோ, இதை பண்றதுக்கு மறக்கவே மாட்டான். நித்திய சாட்டு பிடிச்சான்னா வந்தான்னா இந்த வயதானவர்கள் அவர்களை ஆலிங்கனம் செய்து கொள்வன், அவர்களோட ஆனந்தமா பேசுவன். சிறிது காலம் பேசிட்டு பிற்பாடுத்தான் உள்ளே சென்று தன்னுடைய மாளிகையிலே சீதையை பார்ப்பானே என்று இல்லாமல் அப்படியே போனான் என்பது ஒரு காலத்திலேயும் கிடையாது என்று அற்புதமாக எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். என்ன பெருமை, என்ன பெருமை இந்த முதியோர்களுக்கு! அவனை எடுத்து வளர்த்தார்கள். பிற்பாடு நித்திய அவனுடைய ஆலிங்கனம் கிடைக்கப்பெற்றது என்றால் அவர்களுடைய பெருமை என்ன, அத்தியுதம் என்று பார்க்கிறோம். இது ராமாயணத்திலே இருந்த முதியவர்கள், அவர்களுக்கு உண்டான பெருமை. இதே போல இன்னொரு முதியவர் இருந்தார் கிருஷ்ணாவதாரத்தில். கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு முதியவர் இருந்தார். அவருக்கும் கண்ணனிடத்தில் திடீர்னு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. யாரோ களத்திலே ஒரு நாள் கண்ணன் போனான். கண்ணன் போய் வெண்ணையை திருட வேண்டும் அப்படின்னு போனால் கண்ணனுக்கு என்ன, வெண்ணையை திருடுறதுதான் ரொம்ப ஆசை. அதான் தன்னுடைய கிரகத்திலே மலையைப் போல வெண்ணெய் இருந்தால் அவனுக்கு வெண்ணையை இன்னொரு இடத்துல இருந்து திருடி சாப்பிட்றது இருக்கு, அதுல அப்படி ஒரு ஆனந்தம். மற்றவங்க திருடி சாப்பிட்றதுல அப்படி ஒரு ஆனந்தம். அதனால என்ன பண்ணுவேன்னா, வேற போனா தாயாருடைய விதத்துல நம்ம வீட்லயே திருடுவோம் வெண்ணெய் அப்படின்னு என்ன நினைத்தேன். வெண்ணையை திருடுறான். ஏன் வெண்ணையை திருடுறான்? அதான் நிறைய வெண்ணெய் இருக்கு, வெண்ணெய் எதனால திருட வேண்டும் அப்படின்னா, என்னதான் வெண்ணெய் இருந்தாலும் இவனுக்கு அவ்வளவு வெண்ணெய் கொடுக்க மாட்டா தாயார். யசோதை கொடுக்க மாட்டோம். ஏன் அது என்ன இவனுக்கு கொடுத்தா அப்புறம் விற்க முடியாதா, பணம் வராதா, அதுக்காக கொடுக்க மாட்டாளா அப்படின்னா அது அர்த்தம் கிடையாது. இவனுக்கு கொடுத்தேன்னா அப்படிதான் பணம் வரணுமா, அது ஒரு காலத்திலையும் கிடையாது. நிறைய வெண்ணெய் சாப்பிட்டா வயிறு கட்டு போடுவேன். கண்ணனுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது. இவ்வளோ வயிறு நிறைய வெண்ணெயை சாப்பிட்டுட்டே இருந்தா இமய பர்வதத்தை போல வெண்ணெய் இருக்கிறது, இதை சாப்பிட ஒரு குழந்தை இல்லைன்னா வருத்தப்பட்ட யசோதை. ஆனா என்னன்னா, பிறந்த அப்புறம் வெண்ணெயை கொடுக்கவில்லை. ஏன் அப்படின்னா, ஐயோ என்ன போடுதோ குழந்தைக்கு வயிற்றுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு வெண்ணெயை மறைத்து வைத்தால் திருடி சாப்பிட்ட உடனே கோலை எடுத்தால் யசோதை அடிக்கிறேன்னு வந்தார். விடத்திலே தாயெடுத்த சிறுகோலுக்கு உலங்கி ஓடி தெரிவிக்கிறார் திருமங்கையாளர். தாயெடுத்த சிறுகோல், தாய் எடுத்தாள், அவள் எடுத்த சிறுகோலுக்கு பயந்து ஓடினான் கண்ணன் அப்படின்னு தான் விசாரித்தார் நம்முடைய பூர்வர்கள். சிறுகோல்ன்றாரே, சிறுகோல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வைக்கோல். வைக்கோலை எடுத்துன்னு வந்தா யசோதை. வைக்கோலாலே இவளை அடிக்க வேண்டும். ஏன்னா அவளுக்கும் கண்ணனிடத்துல பரிவு. ஆனா பெரிய கோலால் அடித்தா கண்ணனுக்கு ரொம்ப அடி வலிக்குமோ, அதனால வெக்கோல் எடுத்துன்னு வருவோம். அவள் வெக்கோல் எடுத்துன்னு வந்தான். அதுக்கு பயந்து இவன் ஓடுறான். வெக்கோலால அடிச்சா ஏதாவது அடி விழுவும். என்ன அடி விழுவும்? வெக்கோலால அடிச்சா ஒன்றும் அடி விழ இருந்தாலும் அதற்கு பயந்து இவன் என்னவோ ஓடிக்கணும். ஓடினா இன்னைக்கும் யசோதை உள்ள எப்படியாவது இவனை பிடிச்சிடும் அப்படின்னு துரத்திட்டே வந்தான். பார்த்தான் கண்ணன், இல்லாது இப்படி துரத்துறா இந்த யசோதை, எங்க ஓடினாலும் விட மாட்டேங்கிறாளே, எப்படியாவது ஓடி அப்படின்னு அவனும் சந்து பொத்தா ஓடி ஓடி பார்த்தான். அவன் பிடிக்கவே இல்லை. அவ்விடத்துல யசோதை துரத்திட்டே வந்தான். பார்த்தான் திடீர்னு ஒரு சந்துல ஓடினா மறந்துட்டான். அவ்விடத்துல பார்த்தா யசோதை பின்னாடி தேடிட்டே வரான். அப்போது கண்ணன், ஐயோ பின்னாடி வந்துடுவா தாயார், எங்கேயாவது மறைய வேண்டும் அப்படின்னு நேரா விடத்துல போனான். அங்க உட்கார்ந்து இருந்த ஒரு முதியவர் உட்கார்ந்து இருந்தார். யார் அவர்? ததிபாண்டன் அப்படின்னு அங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான். நிறைய பானைகளை எல்லாம் விற்று ஜீவிக்கக்கூடிய தயிர் பானைகள், அதையெல்லாம் விற்கக்கூடியவன். அவனுக்கு ததிபாண்டன் பேர். இப்படிப்பட்டவன் நிறைய பானையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தான். இடத்துல நிறைய பானைகள், தயிர் பானைகள் இதெல்லாம் வரிசையா அப்படி அடுக்கி வைத்திருந்தால் இந்த ததிபாண்டன் வந்தான். கண்ணன் ஓடியே வந்தான். அவன் இடத்துல வந்தான். வந்து தாத்தா தாத்தா எனக்கு ஒரு உதவி பண்ணணும் தாத்தா அப்படின்னா. ததிபாண்டன், என்னடா பையனே என்ன பண்ணணும், என்ன வேணும் சொல்லு அப்படின்னு. உடனே தாத்தா பெரிய ஆபத்து தாத்தா, போல நான் தெரியாமல் என்னுடைய கிரகத்திலே வெண்ணையை திருடிட்டேன். வெண்ணையை திருடினால் பின்னாடி என்னுடைய தாயார் இருக்காளே அம்மா, அவள் என்னை துரத்துட்டே வரா, என்ன அடிச்சுடுவா போல இருக்கு, நீங்க எப்படியாவது என்ன பிடிச்சிடுவா போல இருக்கு, என்னை அடித்துடுவா போல இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு தாத்தா. அதனால நீர் தான் இவ்வளவு பானை வச்சிருக்கிறேன், ஒரு பானைக்குள்ள என்னை கொஞ்சம் ஒழிச்சு வச்சுடுவேன் சொன்னான் கண்ணன். சொன்னவாறே பார்த்தாரு, என்னடா சும்மா பானைக்குள்ள ஒழிச்சுவை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் முடியாது, சும்மா நான் பானைகள்லாம் விற்க வேண்டாம்,
சும்மா உன்னுடைய இதை போல நீ சேட்டை பண்ணிட்டு நித்தியம் வருவேன், உன்னை ஒழிச்சு வைக்கிறது தான் என்னோட வேலையா, அதெல்லாம் முடியாது, போயிட்டு வா, வேற எங்கேயாவது போ அப்படின்னு. உடனே கண்ணன் சொன்னான், ஐயோ தாத்தா அப்படிலாம் சொல்லாதீங்க தாத்தா, வந்தான்னா அம்மா ஒரு அடி அடிச்சுடுவா, ரொம்ப பயமா இருக்கு, கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் இடத்துல ஒழிச்சு வச்சுடும், அம்மா வந்தா மட்டும் நான் எங்க இருக்கேன்னு சொல்லவே சொல்லிடாதீங்க, 10 நிமிஷம் தான், அப்புறம் போயிடுவேன் அப்படின்னு. அடுத்தான் ததிபாண்டன் பார்த்தான், சரி போ உள்ள போ, இந்த பானைக்குள்ள போ அப்படின்னு. பானையை திறந்தான், பானைக்குள்ள போயிட்டான். கண்ணன் மூடி வச்சு மூடி வைத்தவாறு அந்த ஆள் அந்த நிமிஷத்தை யசோதை வந்துட்டான். நீ தேடிட்டே வந்தான், எங்க இருக்கான்னு தெரியலையே, கண்ணன் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு இப்படி அங்கே இங்கேயும் பார்த்துட்டே வந்தா. உட்கார்ந்துருந்தார் வயசானவரா ததிபாண்டன் உட்கார்ந்துருந்தேன். சரி இவர் எப்படியும் வயசானவராக இருக்கார், இவர் அங்கே இங்கே போயிருக்கிறதுக்கு பெரிய அவ்விடத்துல ஒரு பெரிய இது இல்லை, எப்படியும் இங்கே தான் உட்கார்ந்துருப்பார். வயசானவர் இங்கே உட்காந்து பானை தானே வித்துன்னு இருக்கார், இந்த பக்கம் யாராவது போயிருந்தா பார்த்துருப்பார், அதனால இவரிடத்துல போய் கேட்கலாம் அப்படின்னு நேராக வந்தான். யசோதை வந்தான், போய் இந்த பக்கமாக யாராவது சின்ன பையன் வந்ததை நீ பார்த்தீரா கேட்டாள் யசோதை. கேட்ட உடனே அவர் கேட்டார், அது சின்ன பையனா, எப்படி இருப்பான் சின்ன பையன் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டவாறு சின்ன பையன் கருப்பா இருப்பான், கண்ணங்கரையில் இருப்பான், ஏன் மை எடுத்து பூசினா போல இருப்பான், நிழலுக்கும் அவனுக்கும் வித்தியாசமே சொல்ல முடியாது, அப்படி இருப்பான். கண்ணனும் கரு தெய்வம் என்ன சொல்றான், கண்ணனாலே கருப்பா இருக்கக்கூடிய தெய்வம், அதனால கருன்னு இருப்பான். அவன் இந்த பக்கம் வந்தா நான் பார்த்தீரா அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே ததிபாண்டன் சொல்றான், அது கண்ணனா கருப்பா இருப்பானா, நான் கருப்புன்றதையே என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது, எப்ப பார்த்தாலும் வெண்ணெய் தான், வெண்ணெய் எல்லாம் அப்படி வெள்ளை தான், வெள்ளையை தவிர இன்னொரு நிறத்தையே பார்த்தது கிடையாது, வெண்ணெய் பால் தயிர் மோர் அவ்வளவுதான் நான் பார்த்துருக்கேன், அதுக்கு மேல எனக்கு தெரியவே தெரியாது, அதெல்லாம் கருப்புன்ற வஸ்துவே நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு. சரி கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும், வேற ஏதாவது இந்த பக்கமா ஏதாவது அப்படி ஒரு உருவம் போன மாதிரி இருந்ததா கேட்டாள் சொல்லு. உருவம் மாதிரி இருமாது, அதெல்லாம் ஒன்றும் போல, இந்த பக்கம்லாம் யாரும் போல, வேற ஏதாவது பக்கம் போய் பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு ததிபாண்டன் யசோதை. அடுத்தாள் யசோதை, என்னடா இந்த பக்கமும் கண்ணா வரலன்றாங்க, சரி போ சரியாதான் சொல்லுவேன், வேற ஏதாவது பக்கம் போய் பார்ப்போம், எங்க போனான்னு தெரியல, அவன் வேற காட்டில் கடியானோ ஓடி இனி காத்தோட வேகமா ஓடி போயிடுறான், இவனை எவன் துரத்தின்னு போடுறது, சரி போ நம்ம காரியத்தை பார்ப்போம் அப்படின்னு கிளம்பி போயிட்டாள் யசோதை. பார்த்தா பாடா அல்ல வேலை, தாத்தா தாத்தா ரொம்ப தேங்க்ஸ், எப்படியோ என்னை காப்பாற்றிட்டீர், உள்ள மறைச்சு வச்சுட்டீர், சரி ஆச்சு வந்த காரியம் முடிஞ்சது, பானையை திறந்து விடும், அடுத்த வீட்டில் போய் திருடணும், பானையை தரணும் அப்படின்னு நான் பண்ண சொன்ன உடனே ததிபாண்டன் சொன்னார், அந்த முதியவர் அவர் தெரிவித்தார், நான் அவர் உள்ள இருக்கிற பையனை பார்த்து சொன்னார், பாரு பானையெல்லாம் என்னால திறக்க முடியாது அப்படின்னாரு. பார்த்தான் கண், தாத்தா திடீர்னு பானையை திறக்க முடியாது, பானை உள்ள ஒரு 10 நிமிஷம் தானே ஒழிஞ்சுக்கிறேன்னு சொல்லி அப்படின்னு கேட்டேன். என்ன வேண்டும் உமக்கு கேட்டான் கண். கேட்டவாறு அப்பொழுது ததிபாண்டன் சொன்னார், அண்ணா எனக்கு மோட்சம் வேண்டும் அப்படின்னாரு. உடனே கண்ணன் சொன்னான், என்னது மோட்சமா, என்ன எந்த இடத்துல யார் இடத்துல என்ன கேட்கிறீன்னு தெரியறதா, நான் வெறும் சாதாரண இடைப்பயல்வை இல்லை உள்ள முட்டின்னு இருக்கேன், பானை உள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கேன், நானே எங்க அம்மாவுக்கு பயந்து உள்ள வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கேன், என்னிடத்துல என்னவோ மோட்சம் வேணும்ன்றீர கேட்டான் கண்ணன். ததிபாண்டன் சொன்னா, அதெல்லாம் சும்மா இந்த நடிப்பெல்லாம் என்னிடத்துல நடிக்காதே, நீ யார் என்பது எனக்கு தெரியும், எனக்கு மோட்சம் வேண்டும் கேட்டார். ததிபாண்டன் கேட்டான். என்னன்னு சொன்னா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் உள்ள வச்சிருந்தா நானே மோட்சத்துக்கு போயிடுவேன், மூச்சு முட்டுறது நானே மேலே போயிடுவேன் போல இருக்கு, இப்போ வந்து மோட்சம் வேணும்ன்றீரே, அதெல்லாம் கொடுக்க முடியாது சொன்னான் ததிபாண்டன். அவரிடத்துல கண்ணன் சொன்னார் ததிபாண்டன், அதெல்லாம் கிடையாது, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ இப்படி பேசினா விட்டுடுவேனா, கிடையாது மோட்சம் வேண்டும் அப்படின்னா. பார்த்தான் கண்ணன், பார்த்தான் சரி இவர் குடுக்கலன்னா விடமாட்டார் போல இருக்கு, நம்மை பத்தி எப்படியோ தெரிஞ்சுடுத்து இவருக்கு, இப்படி தெரிஞ்சது இவன் தான் காட்டினான், ஒரு விளையாட்டு ததிபாண்டனுக்கு காட்டி கொடுத்தான் தான் யார் என்பது, அதனால பார்த்தான் சரி போ கொடுப்போம், இந்த வச்சுக்கு மோட்சத்தை வச்சுக்கு, இவன் யாருன்னா தன்னுடைய சபாவத்தை காட்டி கொடுத்தான், தான் நாராயணன் சர்வஸ்மாத்மன்றதை காட்டி கொடுத்தான். இவரிடத்துல மோட்சம் கேட்டார், ஏதோ ஐஸ்வர்யத்தை கேட்காமல் நிறைய ஐஸ்வர்யம் வேண்டும், இன்னும் நிறைய பானை வேண்டும், இப்படியெல்லாம் நான் என்ன கை வைக்காமலேயே பானை அப்படியே வந்துடணும், இப்படியெல்லாம் ஏதோ அல்பமான பதார்த்தங்களை எல்லாம் கேட்காமல் என்ன பண்ணார் முதியவர், நல்ல ஞானத்தோட இருந்தார், அதனால என்ன பண்ணார், நான் மோட்சம் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். கண்ணன் பார்த்தான், சரி மோட்சம் தருகிறேன் அப்படின்னு நான் கண்ணன். உடனே ததிபாண்டன் சொன்னார், போராது உன்னை திறந்து விடமாட்டேன் அப்படின்னு. தாத்தா என்ன வம்பா போச்சு உன்னோட, மோட்சம் வேண்டும் நீர், மோட்சம் உங்களுக்கு தரவுன்னு சொல்லிட்டோம், மறுபடியும் கதவை திறக்க மாட்டேன்றீரே ஏன் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், எனக்கு மோட்சம் கொடுத்தால் போராது, என்னோட பானை எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுவேன் அப்படின்னாரு ததிபாண்டன். சொன்னான் கண்ணன், என்ன தாத்தா என்ன விளையாட்டா இருக்கு, என்ன பானைக்கெல்லாம் மோட்சம் கொடுக்க முடியுமா, அதெல்லாம் கொடுக்க முடியாது சொன்னான் கண்ணன். உடனே அப்ப என்னால பானையை திறக்க முடியாது சொன்னார் ததிபாண்டன். பானையை திறக்க முடியாது, உள்ளே இரு, அவ்வளவுதான், உன்னுடைய தாயார் வரவே மாட்டா, உள்ளே இரு சொன்னார் ததிபாண்டன்.
பார்த்தான், கண்ணன் பார்த்தான், நடுங்கி போனான். ஐயோ வேண்டாம் வேண்டாம், சரி உமக்கு பாடகை மோட்சம் தானே தந்தோம், உமக்கும் தருகிறோம், உம்முடைய பாடகளுக்கும் மோட்சம் தருகிறோம் என்று அவ்விடத்திலே எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுத்தான் கண்ணபிரான். கடைசியில் என்ன, ததிபாண்டரையும் அவனுடைய பாடல்களையும் மோட்சத்துக்கு தூக்கி கொண்டு சென்றான் என்று அற்புதமாக அவ்விடத்திலே விருத்தாந்தம் பார்க்கிறோம். அப்படி அவர் முதியவராக இருந்தாலும் அவர் என்ன பண்ணார்னா, என்ன அற்புதம், லோகத்தை எல்லாம் ரட்சிக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட பகவானுக்கே ரட்சகன் ஆயிட்டார், பகவானையே காப்பாற்றினார். லோகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட நாராயணனையே காப்பாற்றினார் இந்த ததிபான். அவனுடைய தாயாரிடத்திலிருந்து காப்பாற்றினார். என்ன அற்புதம், சர்வரட்சகனுக்கும் ரட்சகனாக ஆனாரே என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த பெருமை இந்த முதியவருக்கு உண்டு. வயசானவராக இருந்தாலும் அப்படி கண்ணனையே காப்பாற்றி கொடுத்தார். காக்கும் தெய்வம் காக்கும் இயல்பினன் கண்ணபிரானையே காப்பாற்றினார் இந்த ததிபாண்டன் என்று பார்க்கிறோம். இவர்கள் எல்லோரும் இந்த கோட்டியை சேர்ந்தவர் ஜாம்பவான் என்ன, அதே போல இந்த காஷாயினோ விருத்தான் இந்த அயோத்தியிலே இருந்த வயதானவர்கள் என்ன, அதே போல இந்த ததிபாண்டன், இவர்கள் எல்லோரும் வயதினாலே மூத்தவர்களாக இருந்தார்கள், முதியவர்களாக இருந்தார்கள். அதற்கு சேர அவர்களுக்கு பகவானிடத்திலே பிரீத்தி அதிகமாக இருந்தது. ஏதோ முதுமையிலே ஏதோ வெறும் கட்டத்தை பற்றி மட்டும் நினைக்காமல் பகவத் பக்தியோடு கூடியிருந்தார்கள். அதனாலே அவர்களுக்கு அற்புதமான சம்மானங்கள் கிடைத்தது, பெரிய பெரிய பரிசு கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஜாம்பவான் அவரையே பெருமான் மாமனாராகிறார். அதே போல இவ்விடத்திலே இந்த காஷாயினோ விருத்தான் வயசானவர்கள், அவர்களுக்கு ராமனுடைய ஆலிங்கனம் கிடைத்தது. ததிபாண்டன் மோட்சமே கிடைத்தது என்று பார்க்கிறோம். இப்படி பெரிய பெரிய சம்மானங்கள் கிடைத்தது அவர்களுக்கெல்லாம் என்று பார்க்கிறோம். இப்படி வயசானா மட்டும்தான் முதியவர்களாக இருக்க வேண்டும் என்பது கிடையாது. வயசான பிற்பாடுதான் பக்தியோடு இருக்கணும்ன்றது கிடையாது. இளம் வயதிலேயும் ஞானத்தோடே கூடியிருக்கலாம். அப்படியே முதியவர்களா சில பேர் இருந்தார். அவர்கள்லாம் எதனாலே முதியவர்கள்னா ஞானத்தாலே முதியவர்கள். அதனாலேயே அவர்களை நம்முடைய சம்பிரதாயத்திலே பெரியவர்கள் பெரியவர்கள்னு தெரிவிப்போம். அப்படி என்ன ஞானம், அவர்களுக்கு என்ன ஞானத்தாலே அவர்கள் வயதானவர்களா இருந்தார் அப்படின்னா, எம்பெருமான் அவனை நாம் தான் ரட்சிக்க வேண்டும், எம்பெருமானை நாம் தான் காப்பாற்ற வேண்டும் நினைத்திருந்தார்கள் அவர்கள். சுவாமி இது என்ன ஞானமா? ஞானமே கிடையாது, என்ன மதிகலங்கி போய் பேசக்கூடிய பேச்சாக இருக்கிறது. எம்பெருமானையா நாம் காப்பாற்றணும், நம்மையல்லவா பகவான் காப்பாற்றணும், நம்மையல்லவா பகவான் ரட்சிக்க வேண்டும். இருக்கும்போது நாம் யார் அவனை ரட்சிப்பதற்கு அப்படின்னு கேள்வி ஏற்படும். இது எதனாலே ஏற்படக்கூடிய பேச்சு அப்படின்னா, எம்பெருமானிடத்துல ரொம்ப பிரீத்தி ஏற்பட்டது, பிரீத்தி மிகுந்த பக்தி ஏற்பட்டது. என்ன ஏற்படும் அப்படின்னா, அவன் ரட்சகன், நாம் அவனாலே ரட்சிக்கப்படக்கூடிய வஸ்து, அவன் காக்குமவன், நாம் அவனாலே காக்கப்படக்கூடிய வஸ்துன்றதே மறந்து போய் அந்த பிரீத்தியினாலே என்ன ஏற்படும், ஓ எம்பெருமானுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ, அவனுக்கு என்ன ஆபத்து சேருமோ என்று மிகுந்த பரிவு ஏற்படும். பரிவினாலே நாம் அவனை காப்பாற்ற வேண்டும், நாம் அவனை ரட்சிக்க வேண்டும் என்கிற எண்ணம் சேருகிறது. அப்படிப்பட்டதுதான் இந்த ஞானம் என்று கொண்டாடுகிறார்கள். அதைத்தான் மங்களாசாசனம் என்று தெரிவிக்கிறார்கள். நம்முடைய சம்பிரதாயத்தில் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்தார்கள்னா, ரொம்ப காலம் நன்றாக இருக்க வேண்டும்னு தெரிவித்தார்கள்னா அதற்கு ஆசீர்வாதம்னு பேர். சிறியவர்கள் பெரியவர்களுக்கு செய்யக்கூடியதற்கு மங்களாசாசனம்னு பேர். மங்களாசாசனம்னா மங்களங்களை ஆசாசிப்பது, மங்களங்களை வேண்டுவது. உமக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, ரொம்ப காலம் நீ சௌக்கியமா இருக்கும். நான் நித்தியம் நினைக்கக்கூடியது, நித்தியம் என்ன நினைக்கணும், பகவானை பத்தினா பகவானுக்கு எந்த குறையும் ஏற்படக்கூடாது, அவன் சௌக்கியமா இருக்க வேண்டும் என்கிற நினைவு அது நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கு. பூர்வர்கள் எல்லாம் காட்டுகிறார்கள், இந்த மனதோட இருக்கக்கூடியவர்கள், இந்த நிலையோட இருக்கிறவார்கள் அவர்கள் ரொம்ப முதியவர்கள், ஞானத்தாலே முதியவர்கள். நம்முடைய சம்பிரதாயத்தில் அவர்களுக்கெல்லாம் பெரியவர்களே பேர். ராமாயணத்தில் இருந்தால் ஜட்டாயு இருந்தார், கழுகாக இருக்கக்கூடியவர். அவருக்கு நம்முடைய சம்பிரதாயத்தில் என்ன பேர் அப்படின்னா ஜட்டாயுன்னு தெரிவிக்கவே மாட்டார். இன்னும் ஜட்டாயு மகாராஜர்னு தெரிவிப்பார்கள், அல்லது அநேகமா என்ன தெரிவிப்பார்கள் நம்முடைய முன்னோர்கள்னா பெரிய உடையார் அப்படின்னு அவருக்கு பேர். பெரிய உடையார்னா என்ன அர்த்தம், எதனால அவர் என்ன ரொம்ப வயசானவரா பெரியவரா அப்படின்னா அதனாலே அன்று. ஏன் அவருக்கு பெரிய உடையார்னு திருநாமம் அப்படின்னா, ராவனுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு நினைத்தார். இந்த சேர்ந்தான் ராவணன் வந்தார், சீதையை தூக்கிட்டு போனார். அப்பொழுது சீதையோட அவர் யுத்தம், அவ்விடத்திலே ராவணனோட யுத்தம் பண்ணார். ராவணனோட யுத்தம் பண்ண காலத்தை ராவணன் எடுத்தான், சந்திரஹாசன் வாழை எடுத்தான்,
2 ரக்கையும் விட்டுட்டான் இந்த ஜடாயுக்கு. கீழே விழுந்து கிடக்கிறார், ரத்த வெள்ளத்திலே விழுந்து கிடக்கிறார். அப்பொழுது ராவணன் சீதையை தேடிக்கொண்டு எல்லா இடத்திலேயும் சீதையங்கள் கேட்டுட்டே வர. அப்பொழுது இந்த ஜடாயு ரத்த வெள்ளத்திலே கிடப்பதை பார்த்து அவரிடத்துல வந்தார். வந்து, ஜடாயு மகாராஜரே, என்ன ஏற்பட்டது, யார் வந்தார் அப்படின்னு கேட்டார். யாரால இப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டார். கேட்டவாறு அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, யாம் ஓஷதின்னிவ ஆயுஷ்மன் அப்படின்னு அவர் தெரிவித்தார். அவனை பார்த்து, அவனே நீ ரொம்ப காலம் உயிருடன் இருக்க வேண்டும், நீ வெகு காலம் உயிருடன் இருப்பாய் அப்படின்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். சொல்லிட்டு பிற்பாடுதான் என்ன சொன்னார் அப்படின்னா, ராவணன் அவன் வந்தான், சீதையை தூக்கி கொண்டு சென்றான். இந்த பின்னாடிதான் சொன்னார். ஏன்னா முதல்ல ராவணன் வந்தான், சீதையை தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்னார். அதை கேட்டு அப்படியே வருத்தத்திலே ராவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுனா என்ன பண்ணுது? சீதையின் இடத்துல ராவனுக்கு அவ்வளவு பிரீத்தி. ராவனுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ தெரியவில்லையே, என்ன நேரமோ தெரியவில்லையே நினைத்தார் ஜடாயு. இதனால் என்ன பண்ணார்? முதல்ல ஓஷதின்னிவ ஆயுஷ்மன், ரொம்ப காலம் உயிருடன் இருக்க வேண்டும் சொல்லிட்டார். மங்களாசாசனம் பண்ணிட்டார். மங்களத்தை ஆசாசித்தார் அவர். பிற்பாடுதான் சீதா விராட்டை பத்தி சொன்னார். அதனால தான் என்னன்னா, ராமன் பிற்பாடு அவ்வளவு காலம் 10 மாச காலம் உயிர் தரித்திருந்தான். சீதை விட்டு பிரிந்தும் உயிர் தரித்திருந்தான். ஏன் உயிர் தரித்திருந்தான்? எப்படி அவனால உயிர் தரித்திருக்க முடிஞ்சது? பிற்பாடு அவனே சொல்றான், சீதை இருக்கிறாளே, சீதையை விட்டு அஜீவேயம் க்ஷணம் அபி வினாதாம் அசிதே க்ஷணம், என்னாலே சீதையை விட்டு பிரிந்து ஒரு க்ஷணம் உயிரோடே இருக்க முடியாது அப்படின்னு அவனே சொல்றான். அப்ப எப்படி இவ்வளவு காலம் உயிரோட இருந்தான்? 10 மாச காலம் தான். ஜடாயு சொல்லிட்டார். பெரியவர் அவர் உயிரோடு வெகுகாலம் உயிருடன் இருக்க வேண்டும் ஜடாயு சொல்லிட்டார். அவர் வார்த்தையை கேட்க வேண்டும், அவர் வார்த்தையை மீறக்கூடாது என்பதற்காகத்தான் உயிருடன் இருந்தான் ராமன் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதனாலே அவர்தான் ராமனுக்கு எந்த குறையும் ஏற்படக்கூடாது என்று மதியாலே நினைத்தார். அதனாலே அவருக்கு பெரிய உடையார் என்று திருநாமம் நம்முடைய சம்பிரதாயத்தில். அதே போலத்தான் இருந்தால் மகாபாரதத்தில் வருது. யார் அவன்? விதுராழ்வான் என்று கொண்டாடுகிறோம். விதுரன் அவன் இருந்தான். சுரன் எப்படி இருந்தான் அப்படின்னா, வந்தான் கண்ணபிரான் ஸ்ரீ தூது, இந்த தூது நடந்தான். அஸ்தினாபுரத்துக்கு வந்து சேர்ந்தான் தூது சொல்லுவதற்காக வந்தான். அந்த காலத்தில் விதுரன் அவனுடைய மாளிகைக்கு போனான். கண்ணபிரான் இங்க நேரா வரவில்லை. ஸ்தினாபுரத்துக்கு வந்தவன் நேரா தங்குவதற்கு எங்க போனான்? விதுரனுடைய மாளிகைக்கு போயிட்டு பார்த்தான். விதுரனே ஆச்சரியப்படுகிறான். கண்ணா, என்ன ஆச்சரியம், என்னுடைய மாளிகைக்கு வந்திருக்கிறாயே, என்ன இது, என்ன நினைவா, கனவா, இல்ல நினைவா, உண்மைதானா இது? என்னை தேடிக்கொண்டு வந்தா ஏதாவது தப்பா வந்துட்டியா, அட்ரஸ் மாதிரி வந்துட்டியா கேட்கிறார். நம்ம இடத்துல வெளிமுத்துறார், பாரதத்தில் தெரிவிக்கிறார். பன்னகோசையோ பச்சையாலிலையோ சொன்ன நான்மறை சுருதியோ கருதினி இதற்கு என்ன மாதவம் செய்தது சிறுகுடில் என்றான் தெரிவிக்கிறார். அற்புதமா அவ்விடத்தில், பெருமானே எதனால வந்த? உண்ணாமே துயின்ற முது பயோததியோ, முன்னாடி நீ படுத்துக் கொண்டிருந்த பார்க்கடல்னு நினைச்சுட்டு வந்துட்டியா, திருப்பார்கடல் நினைச்சிட்டு திருப்பார்கடலுக்கு போறதுக்கு பதில் அட்ரஸ் மாதிரி இங்க வந்துட்டியா? இதனாலே வந்தாய். பன்னகாசையப்பாயலோ அல்லது ஆதிசேஷன் என்று நினைத்துக் கொண்டு வந்தாயா? பச்சை ஆலிலையோ அல்லது நீ கொஞ்ச நாள் படுத்துக் கொண்டிருந்தாயே ஆலிலை, அட்டத்தளத்திலே படுத்துக் கொண்டிருந்தாயே, அந்த ஆலிலையை நினைத்து வந்தாயா? பச்சை ஆலிலையோ சொன்ன நான்மறை சுருதியோ அல்லது 4 வேதம்னு நினைத்துக் கொண்டு வந்தாய. வேதத்திலேதான் பெருமான் இருக்கிறான், வேதத்தாலே அறுதியிடப்படக்கூடியவனாக இருக்கிறான் பகவான் பார்க்கிறோம். ஆஹா, இதை வேதம்னு நினைத்துக் கொண்டு வந்தாயா? கருதினியே இதற்கு என்ன மாதவம் செய்ததின் சிறுகுடில் என்றார். என்ன நினைச்சு நீங்க வந்தது தெரியவில்லையே, நீ வந்ததற்கு என்ன பெரிய தபஸ் செய்தது இந்த சிறுகுடில், இந்த சிறுகுடில் என்ன பெரிய தபஸ் பண்ணதுன்னு தெரியலையே நினைத்த சொன்னார். கண்ணனை வரவேற்றார். என்ன பண்றதுனே தெரியல. போட்டார், ஒரு ஆசனத்தை இட்டார். கண்ணனுக்கு உட்கார்ந்து ஒரு சிம்மாசனம் போட்டார். போட்டுட்டு என்ன பண்ணார்னா, அந்த சிம்மாசனத்தை அமுக்கி அமுக்கி பார்த்தார். போய் நன்னா அமுக்கி அமுக்கி விதுரன் அதுல நன்னா தானே 2 தடவை உட்கார்ந்து பார்த்துட்டு நன்னா அமுக்கி அமுக்கி பார்த்தார். சம்ஸ்பிருஷன் ஆசனம் சௌரேஹே விதுரஸ்ய மகாமதி கொண்டாடுகிறார். அவ்விடத்திலே வியாசர் மகாபாரதத்திலே தெரிவிக்கிறார். சம்ஸ்பிருஷன் ஆசனம் சௌரேஹே, சௌரேஹேன்னு கண்ணனுக்கு இட்ட ஆசனம். அதை என்ன பண்ணான்னா சம்ஸ்பிருஷன், அண்ணா தொட்டு தொட்டு பார்த்தான் விதுரன். ஏன் தொட்டு பார்த்தான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு பயம், திடீர்னு ஒரு பயம். என்ன பயம்னா, கண்ணன் தூது நடந்திருக்கான், கண்ணன் தூதுக்காக தூது சொல்ல வேண்டும் வந்திருக்கிறது. அவனுக்கு என்ன பண்ணி இருக்கிறார்கள் ஹஸ்தினாபுரத்தில் அப்படின்னா, கௌரவர்கள்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க, ஒரு பிளான் போட்டிருக்காங்க. என்ன பிளான்?
கண்ணனை இங்கேயே கொண்டு. கண்ணன் இருந்தான்னா பாண்டவர்கள் கட்டாயம் ஜெயிச்சிடுவா யுத்தத்துல. அதனால கண்ணனை வெளியில போகவே விடக்கூடாது. இங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு பொய்யான ஆசனத்தை போடுவோம். பொய்யான ஆசனம், போலியான ஆசனம். அந்த ஆசனத்தை உட்கார்ந்த உடனே என்ன ஆகும்னா கீழே அப்படியே பாதாளத்துக்கு போயிடும். பாதாளத்திலே நிறைய மல்லர்கள் எல்லாம் நிறுத்தி இருந்தா துரியோதனன். அந்த மல்லர்கள் எல்லாம் கண்ணனை அடித்து கொண்டு விடுவார்கள்னு இப்படி ஒரு பொய்யாசனம் விட்டு இருக்கிறான் துரியோதனன். அவனுடைய சபையில் கண்ணன் வந்தா உட்காரணும், கண்ணனை கொல்லணும்னு இருக்கான். இது தெரியும் விதுரனுக்கு. அதனால என்னன்னா விதுரனுக்கு ஒரு பயம். என்ன பயம்னா, என்னதான் இருந்தாலும் இவ்வளவு காலம் நாம் துரியோதனன் அவன் விட்ட சோறை அல்லவா உண்டு வளர்ந்திருக்கிறோம். அவன் மாளிகையில தான் தங்கியிருக்கோம். அவன் விட்ட சோறு என்னதான் இருந்தாலும் அவர் துரியோதனன், அப்பா திருதராஷ்டிரன், துரியோதனன் அவர்கள் போட்ட சோறு அல்லவா அதல்லவா உண்டு வளர்ந்திருக்கிறோம். அதனால ஒருவேளை அவர்கள் வாசனை நம்மேலேயும் அப்படியே தொட்டு வாசனை நம்ம மேலேயே ஏறி அவ இட்டா போலே நாமும் தெரியாமல் ஒரு பொய்யாசனத்தை விட்டு போமோ அப்படின்னு பயம். இதை போல யாராவது பொய்யாசனம் போடுவாளா? தனக்கே தெரியாமல், அதுவும் அவ்வளவு பக்தியோட கூடியவன் வீடு அவன் போய் பொய்யாசனத்தை இட்டு இருக்க போறாரா? தான் போட்ட ஆசனம் தனக்கே தெரியாதா? அப்படி ஒரு கலக்கம். ஓ, என்ன ஆபத்து ஏற்படுமோ? நாம் போட்ட ஆசனமே ஏதாவது பொய்யான ஆசனமாய் கண்ணை உள்ள போடுவானோ, ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு பயம். இதனால என்ன நன்னா தன்னுடைய ஆசனம் இருக்கே அதை தொட்டு தொட்டு பார்த்தோம். பழைய சேர்ன்றதுனால தொட்டு பார்க்கலாம். வயசான நம்ம ஆத்துல தான் இருக்கும். வயசான சேர் ஏதாவது 10 வருஷமா சேர் வாங்கி வச்சிருப்போம். என்ன திடீர்னு உட்கார்ந்தாலே அது கீழே உடஞ்சி விழுந்துடும். சேர்லாம் தடவி பார்த்துட்டு உட்காரு என்பது உண்டு. அதை போல இல்லை, பயத்தினாலே தடவி பார்த்தான். அவனைத்தான் கொண்டாடினார் அந்த இடத்துல. விதுரஸ்ய மகாமதி, விதுரன் மிகுந்த மதியோடே கூடினவன், ஞானத்தோடே மிகவும் முதியவன் அப்படின்னா நான் விசாரித்தார் நம்முடைய பொருள். என்ன இது, என்ன மதி? இது மதிகட்ட செயல் அல்லவா, புத்தி இல்லாத செயல். தான் போட்ட ஆசனம் சரியா இருக்கான்னு தட்டு தொட்டு பார்க்கலாம். அத்தை போய் மகாமத்தின்னு கொண்டாடுறாரு அப்படின்னா அல்ல அல்ல. இதனால்தான் பெரியவர். என்ன மத்தி அவருக்கு இருந்ததுன்னா கண்ணனுக்கு எந்த ஆபத்தும் நேரக்கூடாது அந்த எண்ணம் இருந்தது. அதனாலே கலக்கம் இருந்தது. அப்படிப்பட்ட கலக்கம் இருந்தபடியாலே மகாமதி என்று கொண்டாடப்பெற்றார். அவர் தான் முதியவர் தான். எதனாலே முதுமை அப்படின்னா வயதினாலே முதுமை அன்று, ஞானத்தினாலே முதுமை. எந்த ஞானத்தோடே கூடினவராக இருந்தால் அந்த விதுரன், அதுவும் கண்ணனுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்கிறபடியாலே அந்த ஆசனத்தையே தடவி பார்த்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பரிவோடே கூடினவர்கள் பகவானிடத்துல பரிவோடே கூடினார். நம்முடைய சம்பிரதாயத்தில் அவ பெரியவர், தன்னையே அவர்கள் முதியவர்கள்னு கொண்டாடப்படுவார்கள். பெரியவுடையார் அவரை பெரியவர்கள்னு தெரிவிக்கிறார். விதுரன் அவனை மகாமதி என்று தெரிவிக்கிறார். அதே போலத்தான் ஆழ்வார்கள் கோஷ்டியிலே ஒருத்தர் இருந்தார். ஆரவர் பெரியாழ்வார் என்று அவருக்கு பெயர். அவருக்கு ஏன் பெரியாழ்வார்னு பேர்? இயற்கையில அவருக்கு பட்டரபிரான்னு பேர் இருந்தது. இருந்தாலும் அவருக்கு பெரியாழ்வார்னு பேர் வந்து சேர்ந்தது. ஏன்? ஆழ்வார்களுக்குள்ளே மிகவும் பெரியவர் அவர். ஏன் அவர் என்ன பெரியவர்? உண்மையிலேயே பெரியவர்னா பொய்கை ஆழ்வார சொல்லிடணும். அவர் தான் முதல் ஆழ்வார், அவர் தான் எல்லாரை காட்டிலும் பெரியவர், அவர் தான் முதல்ல பிறந்தவர், அதனாலே அவர் தான் பெரியவர்னு சொல்லிடணும். ஆனால் அவர் பெரியவர் அல்ல, இவர் தான் பெரியவர்னு சொல்லணும். ஏன்னா மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத் தளவுதான் அன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றார் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று கொண்டாடுகிறார் மணவாளர்கள் என்கிற ஆச்சாரி. மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள், மற்ற ஆழ்வார்கள் எல்லாருக்கும் பகவான் மேல பரிவு உண்டு. பெருமாளுக்கு எந்த குறைவும் ஏற்படக்கூடாது, சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் ஆழ்வார்கள். ஆனா என்னன்னா தங்க காரியம்னு வந்ததுன்னா அதையெல்லாம் அப்படி சிறிது காலம் மறந்து விடுவார்கள். அவ்வளோ பரிவு கிடையாது. ஆனா என்ன பண்ணுவார்கள்னா பெருமானை காணவார எங்களை பார்க்க வர வேண்டும், எங்களை பார்க்க வர வேண்டும் அப்படின்னு ஆழ்வார்கள் எல்லோரும் அழைப்பார்கள். பெருமானத்துல பரிவர்கள், அதுல எந்த சந்தேகம் கிடையாது, இவர்களுக்கும் பரி உண்டு. ஆனால் இவருக்கு இருந்தது பொங்கும் பரி. மற்ற ஆழ்வார்களுக்கு இருந்தது பரி, இவருக்கு இருந்தது பொங்கும் பரிவு. ஏன்? மற்ற ஆழ்வார்கள் என்ன பண்ணா அப்படின்னா பெருமான் வரவே இல்லை, வராதவனை காணவார பார்க்க வர வேண்டும் என்று அழைக்கிறார். இவர் என்ன பண்ணார்னா வந்த பெருமான நீ ஏன் வந்த அப்படின்னு. நான் வந்தான். இவர் பாண்டிய ராஜ சதஸிலே இவர் பரதத்துவம் எது, யார் அறப்பெரியவர்னு நிர்ணயித்தான் என்கிறபடியாரு இவரை பெரிய யானையின் மேலே ஏற்றினான் பாண்டிய ராஜன். யானையின் மேலே ஏற்றி மதுரை நகரத்தை சுற்றி ஊர்வலமாக அழைத்து வருகிறது. அப்பொழுது இவரை பார்ப்பதற்காக குழந்தைகள்லாம் பெரிய பட்ட பிரவேசம் பண்ணிட்டு இருந்தா தாயார் தகப்பனாரை பார்ப்பதில் ஒரு ஆனந்தம் அல்லவர். அதை இவரை பார்க்க வேண்டும் கருடன் மேலே வந்து நிற்கிறான் பெருமாள். ஆகாசத்துல வந்து நிற்கிறார்.
அவரை பார்த்து இவர் என்ன பண்ணார்? வீணா, இந்த லோகத்துக்கு போய் ஏன் வந்த? எதற்காக வந்தா இவ்விடத்திற்கு? ஏன்? நான் இந்த லோகம் முழுவதும் சத்ருக்கள் நிறைந்தது. நான் எங்கு பார்த்தாலும் சத்ருக்கள். யாராவது எம்பெருமானை ஆராதிக்கிறேன்னு சொல்றாளா? எல்லாரும் யாரடா அவன்? பகவான். அவனை முடித்து விடுகிறேன், அவனோட யுத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. நான் பார்க்கலன்னா இப்ப என்ன பெரிய ஆபத்து? ஒன்றும் ஆபோறது இல்லை. உமக்கு குறை இல்லாமல் இருக்க வேண்டும், அதல்லவா முக்கியம். அதனாலே வர வேண்டாம். காலம் நடையாடாத தேசம் பரமபதம். காலமே கிடையாது அங்கே. அவ்விடத்தை விட்டு காலம் நடையாடக்கூடிய இந்த லோகத்துக்கு வந்துட்டாயே பெருமானே. காலம் அளவுபட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த லோகத்துக்கு வந்தாயே, எதனாலே வந்தாய்? வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்பதான் அவனுக்கு மங்களாசாசனம் பண்ண தொடங்குகிறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்கா. இது பல்லாண்டு 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 பல ஆண்டுகள், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள். என்ன சொல்லணும்? பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் நீ சுகமாக இருக்க வேண்டும், உனக்கு ஒரு குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும்னு சொல்லி பாசுரத்தை முடிக்கணும் அப்படின்னு தொடங்கினார். ஆனா அவருக்கு முடிக்கிறதுக்கே மனசு இருக்கணும்னு சொன்னா முடிக்கணும் இல்லையோ. அதனால என்னன்னா கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும்னு சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் பல்லாண்டு பல்லாண்டுன்னே சொல்லி முடிச்சுட்டார் பாசுரத்தை. இல்லை என்ன பண்ணார்? வடபோருக்கு விளங்கும் அப்பாண்டு சட்டியமும் பல்லாண்டு அப்படின்னு அந்த சங்குக்கும் பல்லாண்டு, சக்கரத்துக்கும் பல்லாண்டுன்னு பல்லாண்டு பாடி முடிச்சுட்டார். கடைசியில் பல்லாண்டு பாடி முடிச்சாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பல்லாண்டு நீ இருக்க வேண்டும் என்பது அர்த்தம். இருக்கணும்னு சொல்லி முடிக்கிறதுக்கு மனசு இல்லாதபடியாலே அப்படியே சொல்லிட்டே போனார். பெருமானே, எந்த குறையும் இருக்கக்கூடாது, நீயும் சுகமாக இருக்க வேண்டும், நானும் இருக்க வேண்டும். அடியோவோடும் நின்னோடும் பிரிவின் 1000 பல்லாண்டு. நீயும் ரொம்ப காலம் இருக்க வேண்டும், நானும் ரொம்ப காலம் இருக்க வேண்டும் சொன்னேன். சுவாமி, இவருக்கும் சேர்த்து இவர் இருக்கு பல்லாண்டு பாடுகிறேன். இவர் இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பகவானுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு ஒருத்தர் வேண்டும், உனக்கு மங்களாசாசனம் செய்வதற்கு ஒருத்தர் வேண்டுமே, அதற்காக நான் இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிவித்தார் பெரிய ஆழ்வார். எதை காட்டினாலும் அவனுக்கு எந்த குறையும் ஏற்படுமோ கடைசி வரைக்கும் அவருக்கு சமாதானமே இல்லை. ஓ, தோளுக்கு எந்த குறையும் ஏற்படுமோ தோளை காட்டினான், போய் தோல் பலத்தை பாரும் அப்படின்னு நான் பெரும். ஸோ இந்த தோளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது? மல்லாண்டதின் தோள் மணிவண்ணா அப்படின்னு பார்த்தார். போய் மாறுல பிராட்டி இருக்காவள், மங்களத்தை விளைவிக்கக்கூடியவள். அப்ப என்ன அமங்கலம் நடக்கும் கேட்டான். ஸோ பிராட்டியோடே இருக்கக்கூடிய சேர்த்தி என்ன சேர்த்தி அழகு, இந்த சேர்த்திக்கு என்ன குறை வருமோ? வடிவாய் நின்மல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அப்படின்னா பார்த்தார். போய் ஆயுதத்தை பாருங்க, சக்கரத்தை பாரு, ஏன் தக 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 தகன் பிரகாசிக்கிறான், எதிரிகள் எல்லாம் ஒரு க்ஷணத்தை அப்படி முடிச்சுடுவான் பாரு அப்படின்னு. பெரியாள், ஐயோ சக்கரத்தை நீ பிடித்திருக்கக்கூடிய அழகன் என்ன அழகு, இதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ? திவாருஷோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு அப்படின்னு ஆயுதத்துக்கும் பல்லாண்டு பாட ஆரம்பிச்சான். அது சக்கரத்தாள் ரொம்ப காலம் இருக்க வேண்டும். என்ன போய் சக்கரத்தை விடுவோம், சக்கரமாவது போய் எதிரிகளை கொண்டுட்டு வரான். இந்த கையில இருக்கான் பாரு ஒருத்தன் விட்டுண்டு, இவ்விடத்திலே சங்காழ்வார் என்னை விட்டு போறதே கிடையாது, அப்படியே வாயில வச்சு கூடுவேன், அப்படியே கையில வச்சுப்பேன், அவ்வளவுதான். என்ன அழகு, சங்கினுடைய வெள்ளையும் கையினுடைய சிகப்பும், அதற்கு மேலே முன்னாடி உள்ளங்கை சிவந்திருக்கு, சங்கு வெளுத்திருக்கு, இந்த பக்கம் கை கருத்து இருக்கு, திருமேனி கருப்பு, என்ன அப்படியே பரபாக சோபை, ஏதோ ஒரு கட்சி கொடிய போல இருக்கு. இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய அழகென்ன, இந்த அழகை நான் பார்க்கவே மாட்டேன். மோத திருப்பிட்டார். கடபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியம் என்றார். நேரம் பார்த்துருந்தாருன்னா இப்பாஞ்ச சன்னியம்னு சொல்லியிருப்பார். நான் பார்த்தேன்னா என்னாலே என் கண்ணை போட்டுடும் உனக்கு, அதனாலே பார்க்க மாட்டேன் அப்படின்னு முகத்தை திருப்பிக் கொண்டு அப்பாந்த சன்னியமும் பல்லாண்டு என்று இந்த சங்குக்கும் பல்லாண்டு பாடுகிறார். எந்த குறையும் வரக்கூடாது என்று தெரிவிக்கிறார். இப்படி பொங்குகிறார் பெருமான் விஷயத்திலே. அதனால என்ன ஏற்பட்டதுன்னா, பற்றபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்று. அதனாலே இவர் பெரியவர், அதனாலே இவர் முதியவர். அந்த ஞானத்தினாலே பகவானுக்கு என்ன ஆபத்து வருமோன்னு பரிகிறபடியாலே இவர் முதியவர் என்று நம்முடைய ஆழ்வார் ஒட்டிலே கொண்டார்கள். அதனாலே இவருக்கு பெரியாழ்வார் என்று பெயர் சூட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அதனால நம்முடைய சம்பிரதாயத்துல நிறைய பேர் இருக்காங்க. இவ மட்டும்தான் இல்லை, அவகாச தௌர்லபியத்தாலே சில பேரை பற்றி தெரிவித்தேன். வயதாலே முதியவர்கள்னு பார்த்தா நிறைய பேர் இருக்கிறார்கள், ஞானத்தாலே முதியவர்கள் பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. வயதாலே முதியவர்களுக்கும் ஞானம் இருந்தது, பகவானிடத்திலே பக்தி இருந்தது. ஞானத்தாலே முதியவர்கள், அவர்களுக்கு அந்த பக்தி இருந்தபடியால்தான் அவர்களை முதியவர்களே கொண்டாடு. இப்படி எல்லோரும் முதியவர்கள் பெருமையில் நம்முடைய சம்பிரதாயத்தை சொல்லணும்னா சொல்லிட்டே போதும். அவ்வளவோ முதியவர்கள் இருந்தார்கள், அவர்கள் எல்லோரும் அவ்வளோ பெருமையோடு பிரபாவத்தோடே கூடியிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் அவர்களெல்லாம் அவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் கேட்கக்கூடிய காலத்தில் நாம் என்ன நினைக்க வேண்டும்?
நாமும் எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். பெருமானே, இதை போல முதியோர்கள், அவர்கள் முதியவர்களா இருக்கும் போதும் என்ன ஆச்சரியம், உன்னிடத்திலே பக்தியோட கூடியிருந்தாலே, ஞானத்தோட கூடியிருந்தாலே, அதை போல பக்தியையும் ஞானத்தையும் எங்களுக்கு தந்தருள வேண்டும். முதுமை அதை தவிர்க்க முடியாது. அதான் இருந்தாலும் இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய காலத்திலே வார்த்தக்கியம் என்பது வந்தே சேரும், முதுமைன்றது வந்தே சேரும். எல்லாருக்கும் பருவங்கள், அது அந்த பருவம் இருக்கிறது. காலங்கள் போக போக என்ன குழந்தையா இருக்கக்கூடியவன் அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்ன காலம் ரொம்ப சீக்கிரமா போயிடுது. அப்படி இருக்கக்கூடிய காலம், அதனால தன்னுடைய வார்த்தக்கியம் வந்து சேரும். அந்த வார்த்தக்கியத்திலே ரொம்ப வயசான காலம்ன்றது கொஞ்சம் கஷ்டமான காலம். என்ன நிறைய உடம்பிலே உடம்பு அது இம்சப்படுத்துறது. அப்படிப்பட்ட காலத்திலே எப்படி இனிதாக இருக்கலாம், எப்படி சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னா, இந்த முதியவர்களைப் போலே எம்பெருமானிடத்திலே பக்தியோட இருந்தோம், பகவான் விஷயத்திலே பக்தியோட இருந்தோம், அவனுடைய குணங்களை அனுபவித்தோம், அவனை பற்றி சரித்திரங்களை கேட்டோம் அப்படின்னு சொன்னார். வயதான அந்த வார்த்தக்கியமும் அந்த முதுமையும் பெருமையாக போய் முடியும். முதுமையிலேயும் பெருமை வந்து சேரும், முதுமையிலேயோ அவ்வளோ அருமையாக இருக்காது. ஸ்டமம்னு அர்த்தம். முதுமை அருமையாக இருக்காது, முதுமை பெருமையாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அதனால நாமும் எதை பிரார்த்திக்க வேண்டும், இந்த முதியவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் கேட்கிறபடியாரு என்ன பிரார்த்திக்க வேண்டும், பகவானே அவர்களைப் போலே பக்தியை கொடு. ஜாம்பவான் எப்படி இருந்தார், எவ்வளவு அவதாரங்கள் பண்ணாலும் எல்லா இடத்துலையும் பக்தியோட இருந்தாரே. அந்த காஷாயினோ விருத்தான் என்று வயதானவர்கள், அவர்கள் பக்தியோட இருந்தாலே. அதே போல அவ்விடத்திலே ததிபாண்டன், அவன் பக்தியோட எப்படி மோட்சத்தை யாசித்தானோ அதை போல பக்தியை கொடுக்க வேண்டும். இவர்களெல்லாம் எப்படி இந்த வயதாலே ஞானத்தாலே முதியவர்கள் எப்படி ஞானத்தோடு இருந்தாலும், எப்படி அந்த சட்டாயு மகாராஜன் அவர் என்ன ஆபத்து வருமோ என்று பயந்தாரோ, விதுரன் அவன் என்ன ஆபத்து வருமோ எப்படி பயந்தானோ, பெரியாழ்வார் எப்படி மங்களாசாசனம் பண்ணாரோ, அதை போல நாங்களும் எப்பொழுதும் உமக்கு எந்த குறைவும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டே போற வேண்டும் என்று எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கணும். இதுதான் என்ன பண்ணார் எம்பெருமானார், கோயில்கள் எல்லாம் மங்களாசாசனம் செய்வது நிச்சலும் நாம் பல்லாண்டை அனுசந்தானம் பண்ண வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ் என்று நித்தியம் வாழ வாழ வாழ்த்துகிறோமே. ஏன் எல்லாரும் சுபமாக இருக்க வேண்டும், எம்பெருமான் எந்த குறைவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு பரிவோம் என்று சொன்னார். ஞானத்தாலேயும் முதியவர்களாக ஆகும். அப்பொழுது இந்த வயதாலே ஏற்படக்கூடிய முதுமை என்பது அது ஒரு அருமையாக தோன்றாது, கட்டமாக தோன்றாது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதுதான் இதிகாச புராணங்கள் அது நமக்கு காட்டக்கூடிய அர்த்தம். இதுதான் இதிகாச புராணங்கள் வேதத்தை விளக்குகிறதுன்னு தெரிவித்தேன். அதனாலே வேதம் நமக்கு காட்டக்கூடிய அர்த்தம் இதுவே என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அர்த்தத்தை இவ்விடத்திலே முதுமையின் பெருமை, முதியோர்கள் பெருமை, முதியோர் பெருமை இவ்விடத்திலே உபன்யாசிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியம் ஏற்பட்டது. சில முதியோர் நம்முடைய புராணங்களிலும் நிறைய பேர் இருக்கு. அதுல சில முதியோர்களை பற்றி இவ்விடத்திலே அனுபவிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியம் இந்த தாம்ராஸ் முதியோரில் என்று இவ்விடத்திலே அற்புதமா நடத்தி வருகிறார்கள். பெரியோர்கள் எல்லோரும் இதை தொடங்கி நடத்தி வருகிறார். அதை முக்கியமாக முன்னின்று இப்பொழுது நடத்தி வருகிறார் நம் ஸ்ரீமான் ஆடிட்டர் ஸ்ரீராம் சுவாமி. இப்பொழுது முன்னின்று இதை தம் தலைமையிலே நடத்தி வருகிறார். எந்த குறைவும் இல்லாமல் எல்லோருக்கும் வேண்டியதையெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்து, அதே சமயத்தில் இந்த முதுமையிலே எம்பெருமானிடத்திலே பக்தியும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது சுபமாக இருக்கும் என்பதை மனதிலே கொண்டு அவ்வப்பொழுது உபன்யாசங்களையும் இடைவிடாமல் நடத்தி வருகிறார். அவர் பல்லாண்டு பல்லாண்டு பகவானுக்கு கைங்கரியங்கள் செய்து கொண்டு போற வேண்டும் என்று ராமகிருஷ்ணர்கள் திருவடித்தாமர்களை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ராமன் திருவடித்தாமர்களையும் கிருஷ்ணன் திருவடித்தாமர்களையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதே போல நீங்களும் போல் இவ்விடத்திலே பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு கிருத்தஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல தொடர்ந்து பல உபன்யாசங்களை கேட்டு இந்த முதுமையை சௌக்கியமாக கழிக்குமாறு பிரார்த்திக்கிறேன். இவங்களுடைய உபன்யாசத்தை கேட்க வேண்டும் தான் யூடியூப் சேனலிலே, யூடியூப்ல ஷடஜித் இளையவில்லி உபன்யாசம் யூடியூப் சேனல் இருக்கிறது. SATAJIT இளையவில்லி உபன்யாசம்னு யூடியூப் சேனல். அதில் ஸ்மார்ட் ஃபோன் அதை உபயோகித்த தெரிந்தவர்கள், யூடியூப் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அதில் தேடி கேட்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் காட்டி அவ்விடத்தில் வரக்கூடிய உபன்யாசங்களை எல்லாம் கேட்டு ரசித்து அவ்விடத்திலே இன்புறலாம், இன்புற வேண்டும் என்று ஓட்டியாரிடத்திலே இதையும் ஒரு பிரார்த்தனையாக வைத்து அமைகிறேன். அர்த்தங்களை எல்லாம் சாதித்து வைத்த அடியனுடைய பாட்டனார் தாத்தா
போல அடியனுடைய தகப்பனார் இருவருக்கும் அடியனுடைய கிருதஜதைகளை தெரிவித்துக் கொண்டு நிறுத்துகிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனகே தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.